காலம் நமக்களித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு, 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கொடை அருமையண்ணன் செந்தமன் சீமான் உங்களோடு. எழுத்தறிவித்தவன் இறைவன். நமக்கெல்லாம் எழுத்தறிவித்த இறைவன் நமது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய 115வது பிறந்த நாள் நிகழ்வை உள்ள மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் உணர்வு எழுச்சியோடும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அம்பத்தூரில் நடக்கிற பெருமைமிக்க இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிற என் அன்பிற்கினிய தம்பிமார்கள் கரு சிவகுமார் அவர்கள், தம்பி வீரவளவன் அவர்கள், தம்பி தமிழ் மாற்றின் அவர்கள், எழில் வேந்தன் அவர்கள், கொரட்டூர் ராஜா அவர்கள், தம்பி பூவேஸ் அவர்கள், அன்பிற்கினிய முத்து அவர்கள், தருமன் அவர்கள், தம்பி தமிழ் நூர் முகம்மது அவர்கள், ராஜ்மோகன், தம்பி ஜெயச்சந்திரன், சேகர், சதீஷ்குமார், விஜயகுமார், கொரட்டூர் ராஜேஷ், என் அன்பிற்கினிய அன்பு பார்த்திபன், இசையேந்தி, சரவணன், சித்தார்த்தன், தம்பி கோபால், பாரதி, சாந்தலிங்கம், இவர்களோடு துணை நின்று உதவிய என் உடன் பிறந்தார்கள், மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க தலைவர்கள், நாம் தமிழர் கட்சியின் இதயமாக இருக்கிற என் அன்பிற்கினிய அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்கள், நீண்ட நெடிய காலமாக தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் களப்பணி ஆற்றி வருகிற என் அன்பிற்கினிய அண்ணன் வியனரசு அவர்கள், அன்பு தென்னரசன் அவர்கள், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் கதிர் ராஜேந்திரன் அவர்கள், என் ஆறுயிர் இளவல் முத்து ரமேஷ் அவர்கள், எங்கள் அருமை அம்மான் மரத்தமிழ் வேந்தன் அவர்கள், உணர்வு எழுச்சியோடு ஒரு சேரக்கூடி அமர்ந்திருக்கிற என் அருமை சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். பெருந்தலைவர் அவர்களிடத்திலே ஒருவர் கேட்கிறார், கடவுள் எப்போதையா மகிழ்ச்சியாக இருப்பார் என்று. ஒரு கோயிலை கட்டி திறந்தால் இந்துக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார். ஒரு பள்ளிவாசலை கட்டி அதை திறந்தால் இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு தேவாலயத்தை கட்டி அதை திறந்தால் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி அதை திறந்தால் கடவுள் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று சொல்கிறார்.
தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்று தமிழர் மறை போதிக்கிறது. அது போதித்து பல்லாயிரம் ஆண்டுகளாகிவிட்டது. அதனால் எவரும் நமக்கு கல்வி அறிவை புகட்ட வேண்டும் என்று சிந்திக்கல, செயல்படுத்தல. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அறிவு மூதாட்டி அவை பாடினார். ஆனால் யாரும் இந்த இன மக்களுக்கு அறிவை புகட்ட வேண்டும் என்று நினைக்கல. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தவர்களே, கல்லறை கட்டினான் ஒரு பாட்டன், அவன் கல்லூரி கட்டி நம்மை படிக்க வைக்கல. பெரிய கோயில் கட்டினான் ஒரு பாட்டன், அவன் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி நம்மளை படிக்க வைக்கல. மன்னராட்சி காலங்களில் வந்து சேராத கல்வி, மக்களாட்சி காலங்களிலும் வந்து சேராத கல்வி மகத்தான பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்தில் தான் நமக்கு வந்து சேர்ந்தது என்பதை நாம் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. ஒரு தம்பி எனக்கு செய்தி எழுதி அனுப்பினார். ஆன்மீகத்திற்காக திருமணம் செய்து கொள்ளாது வாழ்ந்த பச்சை தமிழன் பசும்பன் நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அரசியலுக்காக மக்களுக்கு சேவை செய்வதற்காக திருமணமே செய்து கொள்ளாது வாழ்ந்த ஒரு பச்சை தமிழன் நமது ஐயா காமராஜ் அவர்கள் அறிவியலுக்காக திருமணமே செய்து கொள்ளாது வாழ்ந்த பெருந்தகை நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள். இன்னும் ஒரு தம்பி எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறான். கிழிஞ்ச சட்டையை துண்டை போட்டு மறைத்து அரசியல் செய்தார். அவர் பெருந்தலைவர். கிழியாத சட்டையை கிழித்துவிட்டு அரசியல் செய்தால் அவன் செயல் தலைவர். பெருந்தலைவரை பேசுவது என்பது ஒரு நன்றி கடன். அவர் சிறந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள் கூடி நிற்கிறோம். அவரை நினைவு கூறுறோம் நன்றியோடு. ஆனா அவர் படிக்கல. தனக்கு கிடைக்காத கல்வி, சில பேர் இருப்பான், எனக்கு சோறு கிடைக்கலன்னா எவனுக்கும் கிடைக்கூடாதுன்னு நினைப்பான், அது வேற. தனக்கு கிடைக்காத கல்வி தன் இன பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்ச பெருந்தகை நமது ஐயா காமராஜ் அவர்கள். பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை மயங்கி விழுந்துடுறான். என்னன்னு கேட்கிறாரு. சாப்பிடலவன் முதலமைச்சர் வராருன்னு சீக்கிரம் கூட்டி வந்து விட்டாங்க. சாப்பிடாம பசியோடு பிள்ளை நின்னா அவன் மனசுக்குள்ள எப்படி பாடம் பதியும்னு யோசிக்கிறாரு. ஐயா வெற்றி கொண்டானவர்கள் தான் சிறப்பா சொல்லுவாங்க. தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தோம். எப்ப படிக்க போலையா? ஐயா படிக்க போயிட்டா சோறு யாரையா போடுவா? ஒருவேளை சோறு போடுற ஐயா, சாப்பிட்டு வந்து படிங்கன்னு சோறு போட்டு படிக்க வச்சாரு. அப்புறமும் விளையாடிக்கிட்டு இருந்தோம் போல. திருப்பி வந்தார். தெருவில் விளையாடிட்டு இருந்தோம். ஏயா இன்னும் பள்ளிக்கூடம் போலையா? ஐயா எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லையா? அது இலவசமா தரையா, வாங்க ஐயா. அப்புறமும் விளையாடிட்டு தான் இருந்தோம். பள்ளிக்கூடம் போல ஐயா வந்தாங்க. ஏயா சோறு கட்டியே போட்டேன், நோட்டு புத்தகம் கட்டியே கொடுத்தேன், இன்னும் பள்ளிக்கூடம் போகாம இருக்கிறீங்களா? ஐயா போட்டுக்கிற துணிமணி இல்லையா? அதுவும் தாரையா, வாயா என்று இலவசமாக சீருடை. ஒரு தடவை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சீருடை வழங்குற விழா. ஒரே மாதிரி உடை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. படிக்கிற பிள்ளைகள் மனதில் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பதிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த விழாவுக்கு மதிப்பிற்குரிய தவத்திரு ஐயா குன்றக்குடி அடிகளாரை கூட்டிட்டு போறாங்க.
வழியில போயிட்டே இருக்கும்போது இந்த காமராஜர் தேவையில்லாம நம்ம சீருடை ஈருடன் இதெல்லாம் அவர் நினைக்கிறாரு, அவரே சொல்றாரு நான் நினைச்சேன் அப்படின்னு. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை இறக்கி பள்ளியில பார்த்து வண்டியை விட்டு இறங்கி எங்க என்ன கேட்கிறாரு, ஒரே மாதிரி சீருடை. அந்த ஒரு பையன் திணிந்து பையன் கேட்கிறான், ஏயா அப்படி சீருடை போட்டிருக்கீங்களே என்ன அப்படின்னு. ஐயா இதுல கள்ள மாணவன், பள்ள மாணவன், பறையர் மாணவன், நாடார் மாணவன், செட்டியார் மாணவன் உங்களுக்கு தெரியுதா? தெரியலன்றாரு. இதுக்கு தாயா எங்க ஐயா காமராஜ் ஒரே மாதிரி உடைய கொடுத்துருக்காருன்றான். அதுவரை அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு அவருக்கு பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் அன்னைக்கு அந்த அவர் சொல்றாரு, உளமாற நான் நெகிழ்ந்து போய் பெருமையோடு அந்த நிகழ்வில் பங்கேற்றேன். ஒரு ரெண்டு நிகழ்வு அல்ல, ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனை சிறந்தவனாக காட்டுவதற்கு ஒரு திரைக்கதை ஆசிரியன் எப்படியெல்லாம் உட்கார்ந்து எழுதுவானோ அப்படி அந்த மகன், அந்த மகத்தான தலைவன் தன் வாழ்க்கையிலே அப்படி ஆக சிறந்த திரைக்கதை அவன் தான். இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானான்னு சொன்னா நம்பாது இன்னொரு தலைமுறை, நம்பவே நம்பாது. ஒரு நாட்டின் முதலமைச்சர் ரேஷன் அரிசியை சாப்பிட்ட முதலமைச்சர் காமராஜரை தவிர உலகத்திலே ஒன்று இருந்தான். சோறாக்கி போட்ட வைரவன் மூக்கு கிட்ட கொண்டு போக முடியாத போய் ஒரே நாத்தமா இருக்கும். ஆனா ஐயா முகம் ஜொலிக்காம சாப்பிடுவாருன்ற. இதை சாப்பிடல ஐயா, நான் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அதுதான் நம்மளும் சாப்பிடணும். அதிகபட்ச அசைவமே அவர் வாழ்க்கையில முட்டை தான். அதுக்கு வார ஒரு முட்டை, ஞாயிற்றுக்கிழமை யாராவது நண்பர் வந்து ஒரு முட்டையை சாப்பிட்டாருன்னா 2 முட்டை ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் முட்டை இல்லை. இப்படி யாராவது ஒரு முதலமைச்சர் வாழ்ந்திருப்பாரான்னு நீங்க கற்பனை செய்ய முடியாது. எங்க அண்ணன் கூட குறிப்பிட்டு பேசினாங்க, தேனரசு அண்ணன். காமராஜர் சிறந்தவராக இருந்ததில்லை, காமராஜர் அமைச்சரவையில் இருந்த அத்தனை விரிஞ்சிருந்தவனா இருந்தான். என் தலைவன் எவ்வளியோ அவ்வளி தொண்டர்கள். அரசு பேருந்துல பயணம் பண்ணாரு கக்கன்னா அவனா நம்புவானா? ஒவ்வொரு முடிவையும் இன்னைக்கெல்லாம் இருக்கிற முதலமைச்சர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராடுற மக்களை சந்திக்கிற துணிவு இருக்கிற ஒரு முதலமைச்சரை காட்டு பார்ப்போம். போராடுகிற மக்களை நேருக்கு சந்திச்சு என்ன உன் பிரச்சனைன்னு கேட்ட ஒரே தலைவன் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தான். இதிகாசத்துல படிக்கிறோம், பரதன் அண்ணனுக்காக, அண்ணன் வரும்போது அண்ணனுக்காக பதவியை துறந்தாருன்னு. இலக்கியத்தில் படிக்கிறோம், சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள், இளங்கோவன் தன்னுடைய பதவியை துறந்துட்டு போயிட்டாருன்ட்டு. பதவிக்காக அலைகிற பல பரதேசிகளை பார்க்கிறோம். இருந்த பதவியை, வகித்த பதவியை வேண்டாம் என்று துறந்தவன் இந்திய துணைக்கண்டத்திலே பெருந்தலைவர் காமராஜ் மட்டும்தான். முதலமைச்சராக இருக்கிறாரு, வேணான்னு விட்டுக்கிறாரு. எனக்கு பதவி வேண்டாம், இளைஞர்கள் வரட்டும், நான் கட்சி பணிக்கு போறேன். யாராவது ஒரு தலைவரை சொல்லுங்க பாப்போம். அப்படி இன்னைக்கு திமுக சொல்லுது, ஐயா செயல் தலைவர் பேசுறாங்க, காமராஜரை திமுக பெரிய அளவிற்கு பெருமைப்படுத்தி விட்டது. நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம் நினைச்சு போயிட்டு இருக்கிறது. பெருந்தலைவர் ரஷ்யா போறாங்க, ஐயா கலைஞர் பேசுறாரு. இதுவரைக்கும் ரஷ்யாவுக்கு இந்திய நாடு எரும மாட்டு தோளத்தை அனுப்பிட்டு இருந்தது, இப்போது எருமையவே அனுப்புது என்று பேசுறாரு. எப்படி பெருமைப்படுத்துறாங்க பாருங்க. கேவலப்படுத்தினார்கள். வாடகை வீட்டில் குடியிருக்கிறாரு, அந்த வாடகை வீட்டை படம் எடுத்து ஏழை பங்காளன் வாழுகிற வீட்டை பாருங்கள் என்று காட்டியவங்க. இன்னும் மானம் கட்டு போய் அந்த கட்சியிலையும் தமிழர்கள் பல பேர் இருக்கிறான், பச்சை தமிழம் பல பேர். காமராஜருங்கிற பெருந்தலைவனை எரிக்க, உயிரோடு எரிக்க வந்த கட்சியில ஒரு கூட்டம், கருவாடு விற்கிற சிவகாமியினுடைய சீமந்த புத்திரர் காமராஜர் என்று பேசிய திமுக ஒரு கூட்டம். இதெல்லாம் மறந்துட்டு போயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்.
ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் உங்க பிள்ளைய கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் கட்சி கூட தன் ஆட்சியின் வரைவில் கொடுத்திருக்காது. நாம் தமிழர் கட்சி பெருந்தலைவர் படத்தை போட்டு இந்த பெருந்தலைவனின் அப்பழுக்கற்ற உண்மையும் நேர்மையுமான இந்த தூய தலைவனின் பாதையில் நாம் தமிழர் பிள்ளைகள் பயணிப்போம் என்று கொடுத்திருக்கோம். வேணா அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. உண்மை, நேர்மை, தூய்மை, எளிமை தான் பெருந்தலைவர் பாதை. காமராஜர் தனி மனிதன் இல்ல, தமிழ் தேசிய இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சியை கொடுத்த ஒரு தலைவன். எப்படி? குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலில் நிற்கும் உலகு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண், உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு, துணி உடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நில நாள்பவருக்கு. இந்த தமிழரின் அறத்தின் வழி நின்ற ஆட்சி செய்த மறவன் நமது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் பசியோட வந்து எப்படி படிக்கும்? அப்ப யோசிக்கிறாங்க, ஐயா மதியம் ஒரு உணவு போடலாம், ஒரு வேளை சோறு போட்டா பிள்ளைய சாப்பிட்டு படிக்குங்க தெம்பான்னு. அதுக்கு பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அவ்வளவு காசு இல்லைங்கய்யா. அப்ப ஐயா சொல்றாங்க, இருக்கிற வரைக்கும் போடுங்கன்னு. இல்லைன்னா சொல்லுங்க, நான் மடியேந்தி ஊர் ஊரா மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கொண்டாரேன், நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம், நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டா இந்த நாட்டை காப்பாற்றிட மாட்டாங்களா என்று சொல்ற. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வார்த்தைக்கு இணங்க பிச்சை எடுத்தேனும் தன் நாட்டு மக்களை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவன் இந்த நாட்டில் பெருந்தலைவர் காமராஜ் தான். தெருவுக்கு தெருவு குடிப்பாகங்களை திறந்து குடிக்க வைத்த கூட்டத்துக்கு இடையில தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்த மேதை நமது ஐயா காமராஜ் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு ஐயா அப்துல் கலாம நம்ம பேசுறோம். அவரு கண்டுபிடிச்ச அணுகுண்ட வெடிச்சுதான் இந்தியா வல்லரசுன்னு பீத்திக்கிட்டு இருக்குது. ஆனா அப்துல் கலாமே படிக்காத காமராஜர் இருந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சவர் என்பதை நம்ம நினைவு வச்சுக்கணும். ஒரு சின்ன குழந்தை வருது ஐயாட்ட, ஐயா என் தம்பிக்கு பள்ளிக்கூடத்தில் பணம் கட்டுறதுக்கு காசு இல்லையா அப்படின்னு. காசு எடுத்து கொடுக்குறாங்க. இது பெருந்தலைவர். அந்த புள்ள பள்ளிக்கூடத்தில் போய் காசை கட்டிட்டு அதுக்கான ரசீதை கொண்டு வந்து ஐயாட்ட கொடுக்குது. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நல்ல தலைவன் ஆளுகிற போது நாடும் மக்களும் நேர்மையா இருப்பாங்கிறது சான்று. இன்னைக்கு அப்படி இல்லாம இருக்கு. இன்னைக்கு அப்படியா? வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துற ஒரு கூட்டமா மாறிட்டோம். உரிமையை விக்கிறோம். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பேசுறோம். ஊழல் லஞ்சத்தின் தொடக்கமே ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடுறதுதான். 100 கோடி ஒரு தொகுதிக்கு முதலீடு செய்யறவன் 1000 கோடி சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் செய்யறான். அதுக்கு யார் வாய்ப்பு தருவது? மக்களாகிய நாம். இன்னைக்கு எல்லாம் பேசுறோம். கீபால ஒரு பள்ளிக்கூடம் தனியாற்ற இல்ல, ஒரு மருத்துவமனை தனியாற்ற இல்ல. யார்கிட்ட இருக்கு? அரசுகிட்ட இருக்கு. நமக்கு ஒரு பள்ளிக்கூடம் அரசுகிட்ட இல்ல, ஒரு மருத்துவமனை அரசுகிட்ட இல்ல. எல்லாம் யார்கிட்ட இருக்கு? தனியாற்ற இருக்கு. பெருந்தலைவர் ஆட்சியில இப்படி எல்லாம் தனியார் மயமா இருந்துச்சா? கோவையில இருந்து ஒரு 4 பேர் ஐயாவை பார்க்க வர்றாங்க. என்னன்னு கேக்குறாங்க. மருத்துவ கல்லூரி கட்டலான்னு இருக்கோம், நாங்க 20 லட்ச ரூபா போடுறோம் 4 பேரும் சேர்ந்து. அரசு ஒரு 80 லட்ச ரூபா கொடுத்ததுன்னா நாங்க மருத்துவ கல்லூரி கட்டிடுவோம் அப்படின்னு. இப்ப கல்லூரி கட்டி வியாபாரம் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டிய. எப்படி கேட்கிறாரு பாருங்க வியாபாரம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திய? ஒரு கடிதத்தில் எழுதி போட்டிருந்தா நானும் முடியாதுன்னு ஒரு பதில் கடிதம் எழுதி போட்டு வேற வேலையை போட்டுருக்கல.
கல்வி தனியார் மயமாவதை எதிர்க்கிறார். அறிவும் உயிரும் வியாபார பொருள் அல்ல. ஒரு படிக்காத மேதை இந்த தீய அரசியலின் தொடக்கமே திராவிட முன்னேற்றம் வரும்போதுதான் வருது. திராவிட முன்னேற்றம் திராவிட முன்னேற்றம் திராவிட முன்னேற்றம் அப்படியே வந்து திருடர் முன்னேற்றம் திருடர் முன்னேற்றமா வந்துருது. எப்படி இருக்கு பாருங்க. முதலமைச்சரா ஐயா ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வர்றாரு. அவங்க அப்பன் முதலமைச்சருக்கு மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் 5 சீட் இருக்கான், முதலமைச்சருக்கு கூட கூட இருக்கும். அதனால உங்களை பார்த்து பிள்ளைக்கு ஒரு சீட் வாங்கிட்டு போலாம்னு வந்தோம் அப்படின்னு. அப்படியா, எனக்கு தெரியாம போச்சே, அப்படியா எனக்கு இருக்காமா, அப்படி இருந்தா பண்ணி விட்டுருவோம். சரி, அப்புறம் கேட்கிறாரு, பார்த்தா படிச்சால் மாதிரி இருக்கிறீங்க, 2 நாளா என்னைய பார்க்க காத்து கிடந்தேன்னு வேற சொல்றீங்க. நாங்க ஒரு நேர்மையாளர்கள் நடுநிலையாளர்களை வச்சு ஒரு குழு அமைச்சிருக்கோம். தகுதியா வாய்ந்தவர்களுக்கு, தகுதி வாய்ந்த பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்கணும்ட்டு குழுவை நம்மளே போட்டுட்டு அப்புறம் இப்படி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? உங்களுக்கு கொடுத்தா நீங்க போய் 4 இடத்துல சொல்லி அது 40 பேருக்கு பரவி, அப்புறம் 400 பேருக்கு பரவி, அப்புறம் 1000 பேருக்கு பரவி, எல்லாரும் ஒப்புக்கு தான் இந்த குழு இருக்கு, இப்படி போனாதான் சீட்டு கிடைக்கணும் வந்துட மாட்டானா? இது தப்பு இல்லையா? முறையா செய்யும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு இருந்தா பரவாயில்ல, முறையே இல்லாம நடந்தா அது எப்படி? ஒரு தலைவன் கேட்கிறாரு பாருங்க, அது எப்படி? ஏன் உயர் நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு, அமிர்தா நீதியா? அதுக்கப்புறம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? அது இருக்குல்ல, மனசாட்சி படி நடக்கணும். இது தப்பு, கிளம்புங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்கா? போட்டுருவோம், எம்பிட்டு கொடுப்பிய? வெளியில 90 லட்சம், நமக்கு ஒரு 50 கொடுங்க. அது இப்ப இருக்கிற ஆட்சிக்கு கார்டன் ரேட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. கார்டன் ரேட்டு ஒரு கால கொடுமை. முதலமைச்சர் ஐயா இருக்கும்போது 10 சீட்டு மருத்துவ சீட்டு, 10 இடம், 100 பேர் விண்ணப்பிச்சிருக்கான். 100 கோப்புகள் அப்படி போடுறாங்க. கட்சி என்ன கொடுக்குறாங்க? ஐயா 10 இடம் தான் இருக்கு, 100 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, இதுல 10 பேரை நீங்க தேர்வு பண்ணுங்கன்ட்டு பெருந்தலைவர்கிட்ட முன்னாடி உட்கார்ந்துருக்கலாம். என்ன நினைக்கிறான்? காமராஜ் சாதிக்காரனா 10 போட்டுருவாரு, காமராஜ் காங்கிரஸ்காரனா 10 போட்டுருவாரு, கட்சிக்காரனா பார்த்துட்டு டக்குன்னு புரட்டிட்டு 5 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு கோடை போட்டு இந்த அவனை கொடுத்துருன்னு போயிட்டாரு. வண்டியில உட்கார்ந்தவனே, என்னங்க 100 இது டக்குன்னு 5 நிமிஷத்துல முடிச்சு விட்டீங்களே, யாருக்கையா கொடுத்தியா அப்படின்னு ஏதோ புரட்டிக்கிட்டே வந்தேன். அப்பன் பேர் இருக்க 10 பேர் கைரேகை வச்சிருந்தான். எப்படி பாரு, 10 பேர் கைரேகை வச்சிருந்தாங்களே, 10 பேரு படிக்காத அப்பன், பாமர தகப்பன், அவன் வீட்டுல தான் கல்வி விளக்கை ஏற்றி வைக்கணும். அதனால அவனுக்கு கொடுத்தான் 10 சீட்டு. இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் 10 சீட்டை ஒரு குறைஞ்சது ஒரு 10 கோடிக்கு வித்துட்டு போயிருவேன். பாதுகாப்பு இல்லாம ஒரு முதலமைச்சரை வெளியில வர சொல்லு. உன்னை தேர்ந்தெடுத்த மக்களை சந்திக்கிறதுக்கே எலிப்பட பூனைப்பட இசட்டு பிச்சு ஒய் பிரிவுலாம் தேவைப்படுது. அப்படியே தெருவில் போயிட்டு இருக்காரு, ஒயிங் 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 ஒயின்னு ஒரு சைரன் வச்சு ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. தேவன் நிப்பாட்ட சொல்லு, இங்க வா, செத்தா போயிட்டு சங்குதிட்டு போறாங்கிறது. இங்க பாப்பா, நான் செத்தா போனேன், எதுக்கு சங்குதிட்டு போற, என்ன உன் பிரச்சனை என்ன? ஐயா பாதுகாப்பு. ஏய், சொந்த நாட்டுக்குள்ள போறேன், பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு இருக்கேன், தண்டமா பெட்ரோல் செலவு, போய் வண்டியை போய் ஸ்டேஷன்ல இருத்தப்பா போப்பா. இப்படிப்பட்ட தலைவர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சுந்தரம்னு ஒருத்தர், அவர் ஐயாட்ட கேட்கிறார், ஐயா நம்ம நிறைய மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கோம், அதெல்லாம் ஒரு படமா எடுத்து செய்தியா போட்டு விடுவோம் யா, அப்பதான் மக்கள் நமக்கு நல்ல ஓட்டு போடுவாங்க. கேட்கிறாரு, என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்கிறார். பள்ளிக்கூடம் திறந்திருக்கோம், அதுல யார் படிக்கிறா? பிள்ளைய. படிக்கிற பிள்ளைக்கு தெரியுமில நம்ம தான் திறந்தோம்னு. அப்புறம் என்ன பண்ணிருக்கோம்? ரோடு போட்டிருக்கோம், ரோட்ல யார் நடக்கிறா? மக்கள். நடக்கிற மக்களுக்கு தெரியாத நம்ம தான் போட்டோம்னு. இதுக்கு படமா வேற எடுத்து காட்ட போறியா? எம்பிட்டு காசு செலவாகும்? 2 லட்சம். அட சண்டாளா, எந்திரிச்சு போ.
நான் 2 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு விட்டுருவேன். ஓ கிளம்பு கிளம்பு. இவங்க ஓராண்டு காலத்தில் 100 ஆண்டு சாதனை என்று 1000 கோடிக்கு செலவு. அம்மாவின் பிறந்த நாளைக்கு 69 லட்சம் மரக்கன்றுகள் எங்க நட்டாங்கன்னு யாரும் கேட்கக்கூடாது. அதுக்கு விளம்பரம் முழு பக்கத்துல. அந்த செய்தி தாள்ல மரம் இருக்கு பாரு, அதை பார்த்துட்டு விட்டுறணும். தெருவில் நடமாட்டாங்க. எதற்கு இதெல்லாம் பேசுறோம்? அவரை புகழ்வதற்கல்ல, அவர் வழியில் பயணித்து ஒரு தன்னலமற்ற பண்பாளர், பெரிய பண்பாளர். முதலமைச்சர் வேட்பாளரா ஐயாவை எதிர்த்து சி சுப்பிரமணியன் நிற்கிறாரு. ஆனா ஐயா வென்றாங்க. வென்ற பிறகு ஆட்சி அமைக்கும் போது தன்னை எதிர்த்து நின்ற சி சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு கல்வி அமைச்சராகிறது. உலக வரலாற்றில் ஒரு தலைவன் கிடையாது. நல்லா கணிச்சுக்கணும். கேட்கிறாங்க, என்னையா சி சுப்பிரமணியன், ஏய் அதையும் அதை பார்க்கிற, அவர் நிர்வாகம் சரியா இருந்ததுல அதானே நமக்கு வேணும், அதனாலதான் அவரை போடுறோம்ன்றார். அது ரொம்ப முக்கியம். பேரறிஞர் அண்ணா எதிர்கட்சி, அமெரிக்க அதிபர் நிக்சன், பேரறிஞர் அண்ணா அங்க போயிருக்கும் போது நிக்சனை சந்திக்க விரும்புறாங்க. நிக்சன் அனுமதி தரல. இந்தியாவுக்கு வரும்போது அந்த நிக்சன் பேரறிஞர் பெருந்தலைவரை சந்திக்க விரும்புறாங்க. பெருந்தலைவர் சந்திக்க மறுத்துறாரு. அமெரிக்க அதிபரியா இருக்கட்டும்னே, என்னையா பார்க்க இருக்கீங்க? ஏன் பார்க்கணும்? நம்ம அண்ணாதுரை அமெரிக்கா போகும்போது எப்படி எதிர்கட்சி தலைவர் தன்னை அனுதினமும் எதிர்த்து பேசுகிற ஒரு தலைவரை அமெரிக்க அதிபர் நிக்சன் சந்திக்கல. அதுக்கு என்ன சொல்ற? நம்ம அண்ணாதுரை அமெரிக்கா போகும்போது அவரை சந்திக்க விரும்பல, சந்திக்கல நிக்சன். அந்த நிக்சனை நான் ஏன் சந்திக்கணுங்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க. மத்தவன் இன்னைக்கு இருக்கிற வம்படியா போய் அவரை சந்திப்பான். ஏன்னா அண்ணாதுரைக்கு வெறுப்பு வரட்டும். மனித மாண்பு, மனித மாண்பு 1 2 கிடையாது. இது ஒரு சாலையில போயிட்டு இருக்கும்போது ஒரு மரக்கட்டை ஏற்றி போற வண்டி, அது ரொம்ப ஏற திணறுது. அதனால போக்குவரத்து நெரிசல் ஆயிருது. முதலமைச்சர் டக்குன்னு இறங்கி வண்டியை விட்டு இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு வண்டியை தள்ளி விடுறாரு, பாறை வண்டியை. எவ்வளவு நினைச்சு பாருங்க, அப்படிலாம் ஒரு முதலமைச்சர் நாட்டில் இருந்தாருன்ட்டு நம்பவே முடியாது. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தாரு அப்படின்னு. ஊருக்கு போற போது தோல்ல துண்டு, ஐயாவுக்கு துண்டு போத்துறாங்க. இந்த துண்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. இது வாங்கி சேமிச்சு வைக்கிறாரு நெல்லை ஜெவமணி. அவர் ஒரு தியாகி. இதை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் ஒரு துண்டை எடுத்துடுறாரு, அவருக்கு பயன்படுத்திக்கிறார். இதை ஐயா பார்த்துடுறாரு. ஏன் ஒரு துண்டை ஆட்டையை போடுறானே பார்த்துட்டு, ஜெவமணி இந்த துண்டுகளை எல்லாம் பத்திரமா மடிச்சு வையப்பா, மடிச்சு வை அப்படின்னு. வண்டியில போயிட்டு இருக்கும்போது என்னங்கன்னு கேட்கிறாரு. ஜெவமணி, இந்த துண்டுகள் எல்லாம் சென்னையில் இருக்க பாலமந்திர் பள்ளிக்கூடத்துக்கு போகுதப்பா, அது குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. ஐயா கூட்டத்துக்கு போயிட்டா துண்டுகளை கொண்டு வருவாருன்னு அதுலதான் இந்த பிள்ளைய சட்டை தச்சுக்கிறது. அதனால அதுல கை வைக்காத, உனக்கு துண்டு வேணா சொல்லு, நான் வாங்கி தரேன், அதை பயன்படுத்தி அந்த துண்டை எடுத்துக்கிறேன். ஐயா கூட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா துண்டோட வருவாங்கன்னு பிள்ளைய காத்திருக்கேன், அந்த துண்டில் கை வச்சிடாதேன்னு. தோல்ல தனக்கு போட்ட துண்டை வச்சு மக்களுக்கு தொண்டு செய்த ஒரு தலைவன் உண்டென்றால் அது பெருந்தலைவர் காமராஜ் தான். காசு கூட்டத்தில் வர மக்கள் அந்த காசு கொடுக்குறாங்கல்ல, இந்த காசை சேமிச்சு கஸ்தூரி ரங்கன்னு இந்து நாளேட்டு ஆசிரியர், அவர்கிட்ட போய் இந்த காசை கொடுத்து வைக்கிறது ஐயா. அந்த காசை ரொம்ப நாளா சேர்த்து வச்சுட்டு அவர் கஸ்தூரி ரங்கன் சாக கிடக்கிறார், உடம்பு முடியல. காமராஜை கூப்பிடுறாரு. ஏ காமராஜே, நீ சிறுக கொஞ்சம் கொஞ்சமா சில்லறையா காசு கொடுத்தில, அது பெரிய தொகையா இருக்கப்பா, அந்த காசை வாங்கிக்கணும். அது எதுக்கு எனக்கு? எப்ப ஓன் காசு தானப்பா வாங்கின, அது கிடக்கட்டும்னே. நீங்க இதை சொல்றதுக்கா கூப்பிட்டிய, இதுனா வந்திருக்க மாட்டேனே.
உடனே அந்த மனுஷன் பாருங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னா ஒரு இடத்தையாவது வாங்கப்பான, சரி அப்படியாவது ஒன்று நீங்களே செஞ்சு விடுங்கன்னா அந்த காசு வச்சு ஒரு இடத்த வாங்குறாங்க தேனாம்பேட்டையில். அந்த இடம் தான் இன்னைக்கு காமராஜர் அரங்கமாக இருக்கிற சத்தியமூர்த்தி பவன் ஒன்று காங்கிரஸ் அலுவலகம் இருக்குல்ல. அது எந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட்டம் போட்டு காமராஜர் பெருமையா பேசுவான்? பேசுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தவிர்த்து வேற எவனுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கு? காமராஜனா எளிமை, நேர்மை, உண்மை, தூய்மை. அது இன்னைக்கு இருக்கு, எவன்டையும் கிடையாது, எவன்டையும் கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா பத்திரிக்கையில நீங்க வேணா போய் குடியரசு சுதந்திர தினத்து உரையை, ஜெயலலிதாவுடைய உரைகளை தட்டி பாருங்க. நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க, எடுத்து பாருங்க. ஒரு இடத்துல கூட பெருந்தலைவர் காமராஜர் பேரை உச்சரிக்கிறது. விடுதலை போராட்ட, இந்திய சுதந்திரத்திற்கு விடுதலைக்கு போராடி பல ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒரு மகத்தான தலைவனின் பெயரை உச்சரிக்க மாட்டார் ஜெயலலிதா. இப்ப இல்ல, போன ஆண்டு, அதுக்கு முந்தின ஆண்டு, அதுக்கு முந்தின ஆண்டு சுதந்திர தின உரையை, ஜெயலலிதாவுடைய உரையை நீங்க வலையொலியில தட்டி பாருங்க. பேசாது. எப்படி இருக்கு பாருங்க இவங்களெல்லாம். வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் கூட்டணி. மாடு இழுக்க திணறுகிற செக்கை உன் பாட்டன் இழுத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்கு. வஉசி அவனுக்கு எத்தனை இடத்துல சிலை இருக்குன்னு நீங்க அர்ப்பணம் பண்ண. வஉசி கப்பல் வாங்கணும்ன்றாரு. 1,00,000 ரூபாயை வள்ளல் பாண்டித்துரை தேவர் நமது பாட்டன் வஉசி கொடுக்கிறாரு. அந்த பாண்டித்துரை தேவருக்கு சிலை எங்க இருக்குன்னு பாரு. அயோத்திதாச பண்டிதர், எட்டமலை சீனிவாசன், சங்கரலிங்கனார், மறைமலை அடிகள், அண்ணல் தங்கோ, கியாபே விஸ்வநாதம், திருவிக்கா, யாருக்காவது உன் முன்னோர்கள், உன் இனத்தின் பெருமை மிக்க முன்னோர்களுக்கு எங்க சிலை இருக்கு, எங்க அடையாளம் இருக்குன்னு பாரு. ஆனா வந்தவன் போனவன் அயோக்கிய பைய அத்தனை பேருக்கும் தமிழகத்தின் தெருப்புறஞ்சல் இருக்கு. ஒரு நாள் நம்ம வர்றோம், ஒரே ராத்திரில குட்டிச்சாக்கில கட்டிய ஒரே ராத்திரியில குட்டிச்சாக்கில கட்டி எல்லா சிலையும் இருக்கிறோம். இங்க ஒரு சிலை இருந்துச்சு காணா, அந்த இடத்துல வஉசி சிலை, அந்த இடத்துல பெருந்தலைவருக்கு சிலை, அந்த இடத்துல முத்துராமலிங்க தேவருக்கு சிலை, அந்த இடத்துல தீரன் சின்னமலைக்கு சிலை, மருதுபாண்டிக்கு சிலை, அங்க எல்லாருக்கும் சிலை வச்சிடும். இங்க அந்த சிலை இருந்தது, அதை தூக்கிட்டு இந்த சிலை தான் இருந்திருக்கணும். அந்த சிலை இல்லாம அந்த சிலை இருந்துச்சு, இப்ப இந்த சிலை வருது. உருவாக்குவோம் ஒரு காலத்தை, பெருந்தலைவரின் பேரப்பிள்ளைகள் செய்வோம். சண்டை பெருந்தலைவருக்கும் அவன் பேரனுக்கும் தான் சண்டை. நீ நல்லாட்சி கொடுத்தியா, அவன் பேரன் நல்லாட்சி கொடுத்தானா, அதான் சண்டை. இடையில அவனுக்கும் கிடையாது. முதறிஞர் ராஜாஜி வந்து 6000 பள்ளிக்கூடங்களை மூடிடுறாரு, நிர்வகிக்க காசு இல்லைன்ட்டு. நம்ம ஐயா வராரு, 6000 பள்ளிக்கூடத்தையும் திறந்து, அதுக்கு மேல 14,000 பள்ளிக்கூடம் திறந்து நம்மளை படிக்க வைக்கிறாரு. நாம செய்கிறோம், போட்டி போடுறோம். அவர் காலத்துல தொழில்துறை வளர்ச்சி இருந்தது, அவர் வெட்டினதான் ஏரி, அவர் கட்டினதான் அணை. இவங்க பல பொண்டாட்டி கட்டினதான் இவங்க சாதனை. இவங்க அணை ஒரு இடம் கட்டல, இவங்க ஒண்ணுங்க இல்லை. ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் காலத்தில் கட்டினதுதான் புழல் ஏரின்றான். அப்படின்னா பாத்துக்க, நம்ம பாட்டன் கடலூர்ல வீரநாராயணன் ஏரின்னு ஒரு 16 கிலோமீட்டருக்கு வைக்கிறான் அரசேந்திர சோழன். நீங்க ஏரி வெட்டவனா, அந்த ஏரியை தூர்வாரி பராமரிக்கல. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் ஏதோ 100 நாள் வேலை திட்டத்தில் சேர்ந்து கொஞ்சம் வாரிக்கிட்டு இருக்காரு. வரும் வரும் வரும்னு இப்ப தூர் வருவாங்க, ஆட்சிக்கு வந்தா பணத்தை வருவாங்க. பழக்கம் தான். ஏரியை குளத்தை தூர்வாரி தண்ணி ஓடி சேர்ற நீர் தாரைகளை ஆக்கிரமிச்சது யாரு? எப்படி? ஏரிகளே மழை துளி விழுந்து நிறைஞ்சிருமா? அதுக்கு ஓடி போய் நீர் சேரறதுக்கு நீர் தாரைகளை எல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டிட்டு
அப்புறம் ஏரியா தூர்வாருன்னா ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? இந்த 5 ஆண்டுல தான் ஜெயலலிதா ஆட்சியில் தான் தூந்துருச்சா? 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு மேல தூந்து கிடக்கு. அவர்கள் ஆட்சியின் முறை. பேச்சுக்கு பேச்சு பெருந்தலைவர். இப்ப முன்ன எப்பவும் இல்லாம எல்லா கட்சியிலும் பெருந்தலைவர் காமராஜர் விழாவுக்கு முட்டாய் கொடுங்க, ஊர் ஊரா போய் கொண்டாடுங்க. ஏன் கிளம்பி வராங்க? நாம் தமிழர் கட்சிக்காரங்க வேகமா ஏறி போறாங்க. பெருமை மிக்க தன் இன முன்னோர்களை எல்லாம் போற்றி கொண்டாடுகிறார்கள். காமராஜரை நாடார் என்கிற சாதிக்கு சொந்தக்காரர் அல்ல பெயர்க்கிறான் சீமா. பூலித்தேவன் தேவருக்கு குறியீடு அல்ல, 13 கோடி தேசிய இனத்தின் பெருமை மிக்க அடையாளம் என்று தூக்குறான். பயப்படுறான். பிஜேபி ஒரு கூட்டத்தை போட்டு பெருந்தலைவரை பேச்சல்ல பார்ப்போம். பேச்சல்ல மக்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை நிறைவேற்றினார் எங்க ஐயான்னு ஒண்ணு காட்டுறா பாப்போம். அவரை படிக்கலைங்க. அவருக்கு எல்லாம் தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எல்லாம் தெரியும். சாகும்போது தலைமாட்டில் ஹிட்லரோட மெயின் கேம்ப் புத்தகம் வச்சு படிச்சுட்டு இருந்திருக்காரு. நீ சாதாரணமா நினைச்சிருக்காரு. நேருவோட இந்தி தெரியாமடா பேசியிருப்பாரு. அவன் மத்த மாதிரி இந்த பாடத்தை படிக்கல, உலகத்தை வரலாற்றை மேத. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு மேடையில் ஐயா வச்சு பேசிக்கும்போது இன்டெலிஜென்ஸ் அரகன்ஸ், இதுக்கு தமிழ் அர்த்தம் தெரியல, சரியான வார்த்தை இல்லைன்னு பேசுறாரு ஐயா கண்ணதாசன். கவி பேரரசு பேசுறாரு. ஏன் அதுக்கு தான் தமிழ்ல வார்த்தை இருக்குல்ல, அதிக பிரசங்கித்தனம்னு. என்னது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மாபெரும் கவி மேதை இன்டெலிஜென்ஸ் அரகன்ஸ்க்கு தமிழ்ல வார்த்தை இல்லைன்னு பேசிக்கும் போது எந்திரிச்சு அதான் இருக்கப்பா அதிக பிரசங்கித்தனம்னு இவரை படிக்கலைன்றான். எப்படி இருக்கு பாருங்க. ஹேங் பண்ணனா தொங்க விடு, தூக்கல தொங்க விடு, தூக்கல போடு. ஐயா ஹேங் பண்ணாதீங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க. படிக்கல அவரு. ஏன் அவரை போய் பெருந்தலைவரை போய் அவ்வளவு பெரிய தேச பிதாவை போய் தூக்கல போடுற, ஹேங் பண்ற, இன்ஸ்டால் பண்ணியா அப்படின்னு அந்த உத்தரவை திருத்தி எழுதுது ஒரு மேத. அரசியல்னா என்னங்கய்யா? இந்த மாதிரி பத்திரிகையாளர்லாம் வந்து கேட்குறாங்க, அரசியல்னா என்னங்கய்யான்னு. சனா தண்ணி இல்லைன்னு, தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சுட்டு தெருவில் போராடிட்டு இருக்குது. ஜனங்கள் போராடிட்டு இருக்காங்க, அதை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். இப்படித்தான் அரசியல். எப்படி இவங்க அரசியல்னா என்னன்னு கேளுங்க. போராடுகிற மக்களை சந்திக்க துணிவு இருக்கிற ஒரு தலைவன் உண்டா? வெள்ளம் வந்துச்சுன்னா வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வெள்ளத்துல இறங்கி பார்த்த ஒரு தலைவன் காமராஜ் தான். இவங்க எல்லாம் என்ன தெரியுமா, ஹெலிகாப்டர்ல மேல கிட்டு போயிட்டு வெள்ளத்தை மேல இருந்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தனியா தாண்டா தெரியும். இறங்கி பார்க்கணும்டா. இறங்கி பார்த்தா தான் எவ்வளவு ஆழம், எவ்வளவு குடிசை மூழ்கிருச்சு, எவ்வளவு ஆடு செத்து மிதக்குது, மாடு செத்து மிதக்குது, மனுஷன் எவ்வளவு தவிக்கிறேன் தெரியும். சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்கள் வெள்ளத்தை பார்வையிட்ட போது ஐயா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் மேல அப்படியே இறங்குடா. இறங்கி பார்த்த ஒரு தலைவன் காமராஜ் தான். இறங்கி பார்த்தாரு. அதனாலதான் அவர் மக்கள் தலைவனா இருக்கிறார். இந்த சட்டமன்ற உறுப்பினர் தங்கி இருக்கிறா விடுதி இருக்குல்ல, எம்எல்ஏ ஹாஸ்டல் இப்ப இருக்கிறது இல்ல, அப்போ ஐயா காலத்துல மூக்கையத்தவர், அந்த அந்த மூக்கையத்தவர் அப்ப சட்டமன்ற உறுப்பினர். அப்ப மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேலை செய்யற ஒரு பியூன், அரசு நியமிச்சவர் தான், அரசு வேலையால். இப்போ தேநீர் வாங்கிட்டு வாப்பா, செய்தித்தாள் வாங்கிட்டு வாப்பா, அது சாப்பிடாத உணவு வாங்கிட்டு வாப்பா, ஒரு இட்லி இது வாங்கிட்டு வாப்பான்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு எம்எல்ஏக்களுக்கு, சட்டமன்ற
இந்த மாதிரி இந்த படிக்காதவர்கள்லாம் அரசு பணியில இருக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டுறாரு. இப்ப மண்ணாங்கட்டி பதறி அழுகிறார், கதறிட்டார், ஐயோ நம்ம வேலை போயிடுச்சே அப்படின்னு. உடனே மூக்கையத்தவர் என்ன சொல்றாரு, போடலாம் முதலமைச்சருக்கு. ஐயாவுக்கு போட்டாரு மண்ணாங்கட்டி. யாரோ எடுக்கிறாங்கன்னு நினைச்சு அவர் பேசிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, மூக்கையத்தவர் சொல்லி கொடுக்குறாரு, படிக்காதவர் முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காதவன் பியூனா இருக்கக்கூடாதுன்னு கேள்றான். எப்படி இருக்கு பாருங்க. ஒன்னு இந்த இவர் எடுத்து மண்ணாங்கட்டி அடிச்சு டக்குன்னு எடுத்தோன்னே, ஏங்க படிக்காதவர் முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காத நாங்க பியூனா இருக்கக்கூடாதா அப்படின்னு வச்சிருக்காரு. இப்ப இந்த என்ன பாக்குறாங்க, எம்எல்ஏ இருந்து வந்தோன்னே ஒரு அரை மணி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விடுதிக்கு ஆள் தேடி வருது. இங்க யாருங்க, மண்ணாங்கட்டின்னு. மண்ணாங்கட்டிக்கு ஈரக்குளம் மேலே போலீஸ் வருது, அதிகாரிகள் வராங்க. உங்களை முதலமைச்சர் கூட்டி வர சொன்னார். உடனே இங்க பக்கத்தில் இருக்க மூக்கையத்தவர் ஐயாவை பார்த்தா அவரு, நீ போயா ஐயா போயா, நான் பின்னாடி வரேன், போ. யார் எடுத்து, முதலமைச்சரே எடுத்துட்டாரு. ஐயோ போயா போயா, நீ முன்னாடி போன வாரேன். அங்க போன உடனே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷன் முதலமைச்சர் வர்ற மண்ணாங்கட்டி பியூனை எந்திரிச்சு, வாங்க. ஒரு முதலமைச்சரை நினைச்சு பாரு, வாங்க வாங்க உட்கார். அப்படியே நான் தழுதலுக்க கண்ணு கலங்கி, ஒரு தப்பு பண்ணிட்டேன். உத்தரவுல சிஓவில் கவர்மெண்ட் ஆர்டர்ல இனிமேல் படிக்காதவர்கள் அரசு பணிக்கு அப்படின்னு போட்டிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். விசாரிச்சேன். 2 பெண் குழந்தை எல்லாமே வேலையிலும் வீட்டில் 2-3 நாளாக சாப்பிடாம இருக்கிறாங்களாமே அப்படின்னு பியூனை கூப்பிட்டு, கூட இருக்க உதவியாளர் கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு கை செலவு காசு கொடுத்து இதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு வேலை இருக்குது, வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற செய்தியை முதல்ல வீட்டுக்கு அழைச்சி சொல்லுங்க. சரியா? இந்த உத்தரவை நான் மாத்திக்கிறேன். இனிமேல் படிக்காதவர்கள் அரசு பணிக்கு வரக்கூடாதுன்னு மாத்திக்கிறேன். சரியா? போயிட்டு வாங்க. எப்படி இருக்கு பாரு. நீ இந்த ஒரு கனவுல கூட இப்படி ஒரு தலைவனை நீ ஆர்டர் பண்ணி கூட செய்ய முடியாது. ஆர்டர் பண்ணி செய்தா பாரு, ஒரு நல்ல தலைவனை கொண்டாயா. ஒவ்வொன்னையும் படிக்கும் போது என்னையா இப்படி ஒரு ஆள் இருந்து காணணும். அவன் முட்டாளா, நம்ம இந்த பயில்கள் நம்மளதான் முட்டா பயிலா. எனக்கு கூட தோணும், ஒண்ணு இந்த கூட்டத்தில் நான் பிறந்தது தப்பு, இல்ல என்னோட இவங்க பிறந்தது தப்பா இருக்கணும். 2ல ஏதோ ஒரு தவறு இருக்கு. என்ன பேசினாலும் காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுட்டு ரெட்டால உதவி ஓட்ட போட்டு போயிட்டு இருக்கிற நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, நேரு ஆகப்பெரிய தலைவர்ன்றாங்க. நேரு ஒரு தடவை ஐயா போய் நேருவை பார்க்கும்போது நேரு ரொம்ப வாட்டமா முகம்லாம் வாடி போய் சோர்வா உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன எப்பவும் இல்லாம ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு ஐயா கேட்கிறாங்க. நேரு, ஒன்னும் இல்ல காமராஜ், இந்த ராணுவ தளபதி இந்த திம்மையா பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. ராணுவ அமைச்சர் கிருஷ்ணமேனன் பேச்ச அவர் சுத்தமா கேட்க மாட்டாரு, என்ன சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டாரு. அவரை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல காமராஜ். அதான் பெரிய மன வழியா 2 மாசமா எனக்கு பெரிய மன உளைச்சலா இருக்குன்றது. இவ்வளவுதானே, இது என்ன பெரிய விஷயம்ன்றேன். நீங்க அவருக்கு பதவி உயர்வை கொடுத்து, எப்படி சொல்றாரு பாருங்க, பதவி உயர்வை கொடுத்து வெளிநாட்டுக்கு ஒரு டூரை போட்டு விடுங்க, ஒரு சுற்றுப்பயணத்தை போட்டு விடுங்க. ஒரு 6 மாசம் பல நாடுகளுக்கு போயிட்டு வரட்டும். இந்திய ராணுவ தளபதி பல நாடுகளுக்கு போறாருன்னு சொல்லி விடுங்க. போயிட்டு வரும்போது ஒரே படை ஒரே தளபதியா இருந்தா தானே பிரச்சனை. முப்படையா பிரிச்சிருவோம், காலால் படை, கப்பல் படை, வான்படைன்னு பிரிச்சிருவோம். 3ஆ பிரிச்சு 3 தளபதியை போட்டு விட்டுருங்க, முடிஞ்சிருங்க. அதன்ற இது எனக்கு தோணலையே, அதான் சொல்லிட்டு போக. இன்னைக்கு நாட்டில் 3 முப்படை தளபதிகள் இருக்க காரணம் படிக்காத மாமேதை நமது ஐயா காமராஜருடைய ஆலோசனையா அறிவுரைங்கிறத நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். உடனே என்ன பண்றாரு, திம்மையாவை பதவி உயர்வை கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாரு. அவர் வெளிநாடு போய் சுத்தி கித்திட்டு வர்றாரு. வரும்போது 3ஆ பிரிச்சு விட்டுறாரு. இந்த 3 படையில ஒரு படை, 3 படைக்கும் தளபதியா இருந்த ஒருத்தன் 3 படையில ஒரு படைக்கு தளபதியா இருக்கிறதாருன்னு அவரே பதவி விலகி வெளியில போயிடுறாரு. ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி, சாதாரண ஆள் கிடையாது. மதுரைக்கு பக்கத்துல ஏதோ வாடிப்பட்டியோ வடுகுப்பட்டியோ ஏதோ ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கிறாரு.
பேசிட்டே இருக்கும்போது சனா அப்படி கூட்டம் கட்டிட்டு ஓடுது. ஒளிவாங்கி பிடிச்சிட்டு, என்ன திமுகவுக்கு ஓட்டு கேட்டு எம்ஜிஆர்னு ஒரு நடிகர் வர்றார். இப்படி மூடி இருந்தார்ல, இந்த ஒளிவாங்கி எடுத்துட்டு, போங்க போங்க போங்க, கூத்தாடி போய் நாட்டை கொடுங்க, அவன் கூத்தியா கையில கொடுத்துட்டு போவான், போங்க போங்க. அவருக்கு தெரியும். ஆனாலும் அவருக்கு தெரியும், தன் பேர பிள்ளைகள் வந்து அழிவின் விளிம்பில் நிற்கிற அன்னை தமிழ் சமூகத்தை தூக்கி நிறுத்தினான். மிகச்சிறந்த ஆட்சியை கொடுப்போம். ரொம்ப நாளா கரிகரின்னு கத்திட்டு இருந்தான் ஒரு கூட்டத்தில். கரிகரின்னு பேசினாங்க, இப்ப வரிகரின்னு கத்திட்டு இருக்காங்க. நேற்று தந்தி தொலைக்காட்சியில் பேசினேன் நான், மக்கள் மன்றத்தில். இந்த வாரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்க ஐயா எச் ராஜா கிட்ட கேள்வியா கேட்டேன். ஐயா நான் என்ன கேட்டேன், ஐயா ஐயா இந்த வரி எடுத்துக்கிறீ இல்லையா, அது எந்த வடிவத்தில் மக்களுக்கு திருப்பி வரும்னு கேட்டேன். நாங்கள் ரோடு போடுவோம், வீடு கட்டுவோம். ரோடை போட்டு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பல் சிலிப்பீங்களா? என்ன ஆணுரை இலவசம், நாப்கின் 18 விழுக்காடு வரி. பாரத மாதாக்கு நாப்கின் பெண்களுக்கு அத்தியாவசிய தேவை இருக்கிற நாப்கினுக்கு 18 விழுக்காடு வரி. ஆனா பாரத மாதாக்கு இந்த பதஞ்சலின்னு ஒரு பரதேசி இருக்கான் பாருங்க, அவன் உற்பத்தி செய்யற பொருளுக்கு வரி இல்லை. ஏன்னா அது மருத்துவ குணம் இருக்கான் அதுல. அவன் அம்பிட்லையும் அவனை எப்படி சந்தைப்படுத்துறாங்கிறீங்க? இப்ப ஒரு தொலைக்காட்சியில வந்து யோகா களி குத்து கொடுக்குறான். யோகாவை என்னன்னு தெரியாத ஒரு அயோக்கிய பையன். பயிற்சி யோகா என்பது ஒரு இறகை, ஒரு கோழி இறகை, ஒரு பறவை இறகை மேல தூக்கிவிட்டா எப்படி வருமோ அவ்வளவு மெல்லிய அசைவாக செய்யணும் யோகாவை. இவங்க இந்தியா உலகத்திற்கு கடன் கொடுத்துருச்சு யோகாங்கிறான். இந்த அயோக்கிய பயலுக்கு கடன் கொடுத்தது நாங்க. எங்களுடைய ஓக கலை தாண்டா நீங்க சமஸ்கிருதத்துல யோகம்னு சொல்லி கொண்டிருக்கீங்க. உலகம் பூரா இருக்கிற குங்ஃபு, கராத்தே, இந்த ஜூடோ, இந்த இளவு கர்மாந்திரம் என்னோட 5000 ஆண்டுகளுக்கு மொத்த குத்து வரிசைடா. இல்லைன்னு சொல்ல சொல்லு, யாராவது வா, ஏன்னா நான் கத்தவன். குத்து வரிசையில் என்ன தடை, அடி, கால்மானம், கைமானம், அது எப்படி கராத்தில் இருக்கு, எப்படி குங்ஃபுல இருக்கு, நீ மத்தாலாம் பரவாயில்ல, நான் செஞ்சு காட்டிடுவேன். நீ பிராக்டிக்கல், நோ தியரி, பிராக்டிக்கலா செஞ்சு காட்டிடுவேன். யோகானா எங்களுக்கு என்னன்னு தெரியாதா? அவர் செய்யற யோகாவை ஒரு தடவை பாருங்க, அது யோகாவா? அவர் தயாரிக்கிற இதுக்கு வந்து வரி இல்லை. நான் வேளாண்மையை அரசு தொழிலாக மாற்றுவேன். வேளாண் இந்த பாருங்க, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, எங்களுடைய வரைவு. எங்கு பார்த்தாலும் தொழிற்சாலை இருக்கும். ஆனா கார் தயாரிக்கிறது, அலைபேசி தயாரிக்கிறது அதல்ல, கள்ளமிட்டாய் தயாரிக்கிறது, என்ன உற்பத்தி செய்யறது, பழக்கூழ் தயாரிக்கிறது, பழச்சாறு. என் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. வேலை இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. பசி என்ற வார்த்தையே தமிழர் நிலத்தில் இருக்காது, அழிச்சு. நாங்களே விவசாயம் செய்வோம், நாங்களே விவசாயம் செய்வோம். அவசர கூட்டம்லாம் வேளாண் பண்ணையிலே நடக்கும். திடீர்னு ஆலோசனை, அமைச்சருக்கு முதலமைச்சரா எங்கடா இருக்க, மாட்டு பண்ணையில் உட்காந்து பேசிட்டுருக்காங்க ஐயா, நடக்கும். நானே பால் கறப்பேன், என் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பேன், முட்டை கொடுப்பேன், சோறு நானே போட்டுருவேன். 5 கிலோமீட்டருக்கு மேலதான் நீ இரு சக்கரத்தை, உந்துருளியை, மகிழுந்தை பயன்படுத்தணும். 5 கிலோமீட்டருக்குள்ள குழந்தைகள், பெரியவர்களுக்கு தான் மகிழுந்து உந்துருளியை பயன்படுத்துறது. எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்துருவேன், சைக்கிள்ல தான் நீ போகணும்.
எரிபொருளை குறைக்க, காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்த எனக்கு வேற வழி தெரியாது. சட்டம் போடுவேன். 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு சட்டம் போட்டுவேன். நீ மனிதர்களை வெட்டுவது எப்படி சட்டப்படி குற்றமோ அப்படி மரங்களை வெட்டுவதும் சட்டப்படி குற்றம் ஒழுதி போட்டுவேன். கண்ணாபுண்ணான்னு மரத்தில் வெட்ட முடியாது. மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனிதாரம். சட்டம் போட்டு மரங்களை வளர்ப்போம். பச்சை பசேர் என்று தாய் நிலத்தை மாற்றுவேன். எங்க அப்பா நம்மால் எங்களுக்கு கற்பிக்கிறது, தண்ணியை பூமிக்கு கீழே தேடாதரா, மேல தேடு. மேகத்தில் இருக்குடா தண்ணீர், அதை அறுவடை செய்கிற ஆற்றல் மரங்களுக்கு தாண்டா இருக்கு. மரத்தை வளர். அதை மாத்திருவோம். எங்க ஐயா வரும்போது ஒவ்வொரு கிராமத்திலையும் தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி, எல்லாத்தையும் மூடிட்டான். அப்போ திருப்பி அவன் பேரப்பிள்ளை வந்து ஒவ்வொரு தாய் கிராமத்திலையும் ஒவ்வொரு சிற்றூர்லையும் தொடக்கப்பள்ளி. அங்க என்ன வைப்போம்? அரும்பு, மொட்டு, மலர் 3 வகுப்புல வைப்போம். எப்படி இருக்கு? ஒரு தங்கச்சி பெங்களூர்ல இருக்கு. அது என் கட்சிக்கு எனக்கு கடலூருக்கு வந்து வேலை செய்ய வந்துச்சு. ஏன் தங்கச்சி நீ வந்து வேலையை விட்டு வந்துடுறேன்? ஆனால் அரும்பு, மொட்டு, மலர்னு படித்தோடனே வந்துட்டேன். பார்த்துக்க, நோ யூகேஜி எல்கேஜி கிழிச்சு இப்படி போட்டுறோம். அரும்பு, மொட்டு, மலர் 3 வகுப்பு, 3 வயசுல அரும்புல சேர்க்கிறோம். அப்புறம் மொட்டு, மலர். இந்த 3 வயசு வரைக்கும் என் பிள்ளைய படிக்காது. அது பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருப்போம், பாட்டு போடுவோம். அது பாட்டுக்கு வரும் 2 மணி நேரம். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். இந்த 3 வருஷத்துல என் பிள்ளைகளை ஆசிரியரும் பெற்றோரும் படிப்பாங்க. எப்படி படிப்பாங்க? என் பிள்ளைக்கு எது தனி விருப்பம்னு பார்ப்போம். அந்த 3 வருஷத்துல என் பிள்ளைக்கு ஓவியம் வரைகிறதுல ஆர்வம், என் பிள்ளைக்கு இசையில் ஆர்வம், என் பிள்ளைக்கு விளையாட்டில் ஆர்வம். இதை வந்து எனக்கு 6 வயசுல நான் 1ஆம் வகுப்பு சேர்ப்பேன். உலகத்திலே கல்வியில சிறந்த நாடு தென்கொரியா. தலை சிறந்த நாடு 5 நாட்டில் தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாடுகள்ல எல்லாரும், இந்த தென்கொரியா மட்டும் 8 வயசுல சேர்க்குது. மீதி எல்லா நாடுகளும் 6 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்குது. நானும் 6 வயசுல பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பேன், 1ஆம் வகுப்பு. என் பிள்ளைக்கு விளையாட்டு நல்ல ஆர்வமா இருக்கான். விளையாட்டுல ஐயா எது எடுத்தாலும் விளையாடிட்டே திடுறாயா. டக்குன்னு அவனை தூக்கி விளையாட்டு தான் முதன்மை கல்வி. நாங்களும் பல ஆயிரக்கணக்கான உஷன் பல்ட்டை உருவாக்கணும்ல, போடுவாங்க விளையாட்டு. ஒருத்தனுக்கு இசை ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அந்த இசையவே இப்ப தட்டிக்கிட்டு இருக்காங்க. இசை ஒரு ஏஆர் ரஹ்மான் பத்தல, அதனால பல ஏஆர் ரஹ்மான உருவாக்க, பல இளையராஜாக்களை உருவாக்குறோம். தமிழ் தேசியத்தின் அடையாளங்களா. பாடுறது தனித்திறனா, பாடுறதா அது கல்வி, விளையாட்டா அது கல்வி, ஓவியமா அது கல்வி. எது முதன்மை பாடமோ அதுல தேர்ச்சி விட்டால் அவன் தேர்ச்சி. தமிழ்ல தோத்துட்டாரு, ஆங்கிலத்தில் தோத்துட்டாரு, கணிதத்தில் தோத்துட்டாரு, புவியியல தோத்துட்டாரு, ஆனாலும் அவன் பாஸ். மற்றெல்லாம் துணை பாடங்கள் தான். முதன்மை கல்வி எது? தனித்திறன் தான் கல்வி. என்ன எடுத்துக்க, நான் என்ன படிச்சேன், என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஒண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் படிச்சதுக்கும் பார்க்க வந்த வேலைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைக்கும் சம்பந்தம். சும்மா சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, பந்த அடிச்சாரானா அடிச்சார். இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு ஆளா இருக்கிறாரு. பொருளாதாரத்தில் மிகவும் மேம்பட்டவரா இருக்காரு. காரணம் என்ன? தனித்திறன். அது கல்வி. இந்த பாடத்திட்டத்தை கிழிச்சு அப்படி போட்டுறோம், தூக்கி அப்படி வச்சிருக்கோம். தாய் மொழியில கல்வியை கற்பிக்கிறோம், அதுல போட்டி போடுறோம். இவங்க மாதிரி இல்ல. கல்வி மருத்துவம் அரசு கிட்ட இருக்குது. தனியார் முதலாளிகளுக்கும் நாம் தமிழர் அரசுக்கும் சண்டை. என்ன சண்டை? அம்மையார் ஜெயலலிதா கூட முடியல அப்பளவுல படுத்தார்ல, அது இல்ல. அரசு மருத்துவமனை படுப்பார் முதலமைச்சர். அங்க சட்டம் போடுவோம்.
அரசு பள்ளி, அரசு கல்லூரியில் அனைத்து அமைச்சர்கள், அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் படிக்கும். கல்வி தரம் உயரும், உலக தரத்துக்கு உயரும். இன்னைக்கு எப்படி சிங்கப்பூர் போறான், சீனா போறான், ரஷ்யா போறான், என் பிள்ளை அந்த நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு படிக்க வருவான். அவ்வளவு தூக்கிற உரிய ஜெயலலிதாவுக்கு மருத்துவம் பார்க்க ரிச்சர்ட் பிள்ளை வந்தான்ல, பிரிட்டன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு வருவான் நோயாளி. அப்படி மருத்துவ தரத்தை உயர்த்துவேன். இந்த போடுங்க 85 விழுக்காடு. இங்க பாரு, ஒரு கொடுமையே பாரு, குடிக்க வச்சு மக்களை கெடுக்குது. இந்த மதுக்கடையில மூட சொல்லி ஒரு ஒரு உத்தரவு போடுங்கன்னு நீதிமன்றத்தில் போய் வழக்கு. இந்த நீதிமன்றம் சொல்லுது, மாண்புமிக்க நீதி என்ன சொல்லுது? அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது. எதுல? குடிக்கிறதுல. படிக்கிறதுல சிற்றூர்களை, கிராமப்புறங்களை சார்ந்த ஏழை எளிய மக்கள் மருத்துவம் படிக்கிற வசதிக்கு 85 விழுக்காடு ஒரு சட்டம் ஏற்றி பாதுகாக்குது. நீட்டு தேர்வத்தை நீட்டிட்டான், பிரச்சனை ஆயிடுச்சு. இதுல இந்த நீதிமன்றம் தலையிட்டு அதை இல்லைன்னு ரத்து பண்ணுது, நீக்குது. மதுக்கடையை மூடுவது அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று சொன்ன நீதி, குடிக்கிறத தலையிட முடியாதுன்னு சொன்ன நீதி படிக்கிறதுல தலையிடுது. இப்ப நாங்க முதலமைச்சர் பாருங்க, இப்ப நம்ம ஆட்சி, ஐயா நீதிமன்றம் சொல்லிடுச்சு 85 விழுக்காடு செல்லாதுன்னு, நீதிமன்றத்தை ஆணையை மதிக்கிறோம், அவ்வளவு முடிஞ்சு வச்சு. இப்ப நேர்காணல், மருத்துவ படிப்புக்கு நேர்காணல், சான்றிதழ். அரசு கல்லூரி, அரசு பள்ளியில் படிச்சவனுக்காக போட்டன்னா நீ என்ன தங்கிருந்து பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? இதுவாது 85, நாங்க வந்து 95 போடுவோம். அப்போ ஒரு அயோக்கிய போய் வழக்க போடுவான், அவனை நடு ரோட்ல துண்டா போடுவான். எல்லாம் கவனிச்சுக்கணும். அந்த வழக்கோட இந்த வழக்கையும் சேர்த்து பாருன்றேன். எப்படி? மக்களின் நலன் தான் முதன்மையானது. அதான் பெருந்தலைவர் பாதை, அதான முதன்மையானது. இங்க பல பேர் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு வராதா? வந்து என்ன போகுது? நீ மருத்துவரா போறிய? என் ஜித்தப்பை அண்ணன் தம்பிமை வர போறாங்க, இதர்மே சத்மே அப்படின்பா. அவங்க வந்திருப்பான் மருத்துவர், எங்க அப்பத்தா கடும் வைத்த வழி இல்லை, என் வைத்த வழியா, அவன் தலைவலிக்கு மாத்திரை கொடுத்து கொண்டு வருவான். நாங்க ஏன் செத்துன்னு தெரியாம அரசின் தவறான மருத்துவர்கள் தவறான சிகிச்சையில் செத்து போயிட்டார், மருத்துவமனை முற்றுகை, அது ஒரு செய்தி. இதான் நடக்கும். என்ன நடந்துற போகுது? இப்ப என்ன நடந்துற போகுது? ஐயா வெச்சிராஜா சொல்றாங்க, எதுக்கு என் நாப்கினுக்கு வரி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமில? எப்படிப்பட்ட விளக்கம் பாருங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு பாருங்க, மகளிர்கள் தான் அவர்கள் குடிசை தொழிலாக இந்த நாப்கினை தயாரித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு நாம் வரியை போடவில்லை என்றால் வேற ஒரு மனிதன் நுழைந்து விடுவான். ஏன் வேற ஆள உள்ள விடுறிய? உங்களை கேட்காம உள்ள வந்துடுறானே. எப்படி இருக்கு பாருங்க. அவர் பேசியிருக்காரு, நீங்க பாப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை. அது எனக்கு அப்புறம் பேசினால இப்ப அவருக்கு பதில் சொல்ல முடியல. இல்ல இங்க பாருங்க, அது வந்து வேற ஒருத்தன் புகுந்து விடுவாங்க. ஏன் அவனை புகர விடுறிய? இது எப்படி இருக்குன்னா, அவன் வந்து உன்னை கொன்றுவான், அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றேன். காலக்கொடுமை. மாநிலங்களுக்கு இருந்த எந்த உரிமையும் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பறிச்சுக்கிறது. இந்த ஒரு அரசு இருக்கு, கையெழுத்து போட்டு விட்டுட்டு இந்த ஜிஎஸ்டி மசோதாவை ஆதரிச்சு தீர்மானம் போட்டுட்டு இப்ப ஐயா தம்பித்துறை சொல்றாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு, நாங்க இப்ப என்ன பண்றது? என் நிதி கேட்டு கடிதம் எழுதுனா கூட தரமாட்டேங்குது, அப்ப நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்றது? அதாங்க நாங்களும் சொல்றோம். முதல்ல என்ன சொல்லியிருக்கணும்? நீ நிறைவேற்று. அதுல இருக்க சாதக பாதங்கள் குறை நிறையில பார்த்துட்டு நாங்க ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதாங்கன்னு முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஊருக்கு முன்னாடி தீர்மானத்தை போட்டு ஆதரிச்சு விட்டுட்டு இப்ப அது ஐயோ அது தப்பா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? ஒரு ஐயா இருக்காரு, நம்ம ஐயா, நேர்மையான அழுத்தம் எங்களுக்கு இருக்குது. அழுத்தத்தில் என்ன நேர்மையான அழுத்தம்? கொலையில என்ன தர்மமான கொலை என்ன இருக்கு? பிஜேபி ஆட்சி நடக்குதுங்க உலகத்துக்கு தெரியுமே. அது என்ன சொல்லுதோ அதை செய்தியே. இது ஒரு கொடுமைங்க. நீட்டு தேர்வு
ஏளனமா சிரிக்கிறான் பாருங்க. முதல் 25 இடத்தில் தமிழ்நாடு அறவே இல்லை. அறவே இருக்காதுன்னு தாண்டா நாங்க வேணாம்னா, நாங்க வந்துடவே கூடாதுன்னு தானடா நீங்க கொண்டு வந்தீங்க. அதனால தானே கொண்டு வந்தீங்க. இப்ப நீதிபதிகள் தேர்வுக்கு நீட்டு வருது. நம்மள ஒரு வயது நீதியரசராக முடியாது. அவன் தான் வந்து உட்கார்ந்துருப்பான். வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க? இப்ப சொல்றாங்க 85 விழுக்காடு தமிழ்நாடு அரசு நீதியரசர் சொல்றாரு, அரசு தன்னிச்சையா முடிவு எடுத்துட்டான். அரசு யார்கிட்ட கேட்கணும்? ஒவ்வொன்றுக்கும் நீதியரசர்களை கூப்பிட்டு வாங்க ஒரு தடவை. ஐயா, நான் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர போறேன், அதை நீங்க ஏற்பியலா இல்ல எதிர்த்தீர்களா? கேட்டு செய்யறதா? எப்படிப்பட்ட ஒரு நாடு பாருங்க. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், இவ்வளவு பெரிய பாராளுமன்றம், எது ஒன்றுக்கு நீதிமன்றம் 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 அப்படின்னா எல்லாமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும்னா, பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு அதுக்கு தேர்தல் இருக்கு. எதுக்கு? எதுக்காக? கொடுமை. ஜிஎஸ்டி வரின்னு ஒரு தம்பி, ஆனா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடைக்கு பொருள் விற்பனைக்கு வந்துகிட்டு இருந்துச்சுனே, ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்துருச்சுனேன்றான். ஒரு உண்மையை அவங்க அழகா ஒத்துக்கிறாங்க. ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே சந்தை. இது சந்தை, இது நாடு இல்ல, சந்தை. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விற்கிற சந்தை. இதில் மக்கள் வாங்கி நுகர்கிற மந்தைகள். அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம்னு சொல்றோம். இது ரொம்ப படிச்சவங்க சிஸ்டம் நாங்கிறாங்க. நாம இதை பல ஆண்டுகளா சொல்றோம். நாங்க ஆட்சி மாற்றத்திற்கு, ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அமைப்பு, அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியாளர்கள் என்று சொல்றோம். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல, அந்த கட்டடத்தையே இடித்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் என்று சொல்றோம். அமைப்பு தப்புனா எந்த இடத்துல தப்பு? தேர்தல் அமைப்பு தப்பு. நம்ம வாக்கு சீட்டு முறைக்கு வர சொல்றோம். கேஷ்லெஸ் எக்கனாமி மாதிரி சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வாங்குறோம் சொல்றோம். அதை கொண்டு வர சொல்றோம். நாட்டின் குடியரசுத் தலைவர் தேர்தல் இன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்குது. வார்டு கவுன்சிலுக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறேன். ஆனால் குடியரசு நாட்டின் முதல் குடிமகன், இந்த நாட்டின் முதல் தலைவனை மக்கள் தேர்வு செய்ய முடியாது. இது என்ன மக்களாட்சி? எதுக்கு பதில் இல்லை. 30 கோடி மக்கள் தொகை இருக்கிற போது 544 பாராளுமன்றம், 130 கோடி மக்களா இருக்கும்போது அதே பாராளுமன்ற உறுப்பினர்னா இது எப்படி இருப்பது? அப்ப என்ன சொல்றோம்? அதை மாத்து. 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் மாத்தி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டா சொல்றோம். மாநிலங்களவை உறுப்பினராக யாரை வேணாலும் தேர்வு செய். சச்சின் டெண்டுல்கர் தேர்வு செஞ்சீங்க, அம்மையார் ரேகாவை, நடிகை ரேகாவை தேர்வு செஞ்சீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் செல்வாக்கை பெற்று மக்கள் இடத்தில் நின்று வெல்லாதவனுக்கு மந்திரி பதவி இல்லை, சட்டம் கொண்டா. அப்படி கொண்டு வந்திருந்தா அருண் ஜேட்லி அமைச்சராக இருக்க முடியாது. 1.5 லட்சம் வாக்குகளை தோற்று போன ஒருவர் இந்த நாட்டின் முதன்மையான அமைச்சராக, நிதியமைச்சராக இருந்து பணம் செல்லாதுங்கிறது. நான் தான் அவருக்கு பதவி கொடுக்க விரும்பலையே, அப்ப எப்படி இந்த நாடு அவருக்கு பதவி கொடுக்குது? எனவே இது மக்களாட்சிக்கு துரோகம். தூக்கு. மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு மந்திரி பதவி இல்லை என்கிற சட்டத்தை கொண்டு வரணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று தனி தொகுதி இருப்பது போல பெண்களுக்கும் மீனவர்களுக்கும் தனி தொகுதியை கொண்டு வா. நாங்க கொண்டு வர கேட்கிறோம். நான் ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்துகிற போது மற்ற கட்சிகள் ஆண் வேட்பாளரை நிறுத்துவது சரியல்ல. அப்ப பெண்களுக்கு என்று தொகுதி, அதுல பெண்ணைத்தான் நிறுத்த வேண்டும் என்கிற நிலையை உருவாக்கி அது சட்டம் கொண்டு வா. இதெல்லாம் தான் மாற்றம். சும்மா சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை. என்ன சரியில்லை? 6 மாசமா சரியில்லையா? 50 ஆண்டுகளா சரியில்லை. சொல்ல போனா இந்த நாடு விடுதலை பெற்ற நாள் இருந்து சரியில்லை. அப்போ
சட்டம். குற்றாலத்துக்கு எங்க ஐயா குளிக்க போறாங்க. முதலமைச்சராக இருக்கும்போது எங்க ஐயா, நம்ம ஐயா காமராஜ் குளிக்க போறாங்க. சனங்கள்லாம் துணியை பாதியை எண்ணெயும் தேய்ச்சிட்டு துணிமணியா அரை ஒரே குளியல ஓடுறாங்க. வண்டியை நிப்பாட்டி என்ன ஐயா எங்களை குளிக்க விடாம போலீஸ்காரங்க அடிச்சு தரத்துறாங்கய்யான்னு. கூப்பிடுப்பாங்க, நீ வா, என்னப்பா ஏப்பா மக்களை வரட்டே பண்ண. ஐயா அது முதலமைச்சர் இந்த மாதிரி அமைச்சர்கள் வரும்போது பொதுமக்கள் குளிக்க கூடாதுன்னு சட்டம் யாரையா சொன்னது? வெள்ளக்காரங்க காலத்தில் துறமார்கள் போட்டிருக்காங்க அந்த சட்டத்தை. அவங்க குளிக்க வரும்போது யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் வெட்டிடணும். அது வெள்ளக்காரன் நம்ம அடிமைப்படுத்தி ஆண்ட போது கொண்ட அந்த சட்டம். யார் நாடு விடுதலை பெற்றுச்சு, நம்ம ஆட்சி, மக்களாட்சியா, மக்களுக்கான அதிகாரம். நீ என்னையா மக்களை குளிக்க விடாம வெட்டிட்டு இருக்க? விரட்டுற உன்னைய கோபப்படுவானா என்னைய கோபப்படுவானா? முட்டாள், போயா மக்களை குளிக்கிறீங்க, போயா எல்லாரும் போய் குளிங்க. சட்டம் சட்டம் வெங்காயம் கிழிச்சு போடியா, போடியா அன்னையிலிருந்து சட்டம் மக்கள் குளிக்கலாம், போயா. சட்டத்தை அந்த இடத்துல நிறைவேற்றின தலைவன். நினைச்சு பாருங்க. விவேகானந்தர் கட்டடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய போராட்டம். பேருந்துல போற போது நடத்துனர் ஒரு மாணவரை அடிச்சு போறாரு. உடனே மாணவர்கள் தெருவில் இறங்கி போராட்டம். முதலமைச்சருக்கு அழைப்பு வருது, காமராஜுக்கு வண்டி எடுப்பா. போராடுற இடத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போன முதலமைச்சரை பாரு. இன்னைக்கெல்லாம் வருவானா? யாராவது வருவானா? வரமாட்டான். நேரா போய் அங்கே நெடுவாசல் கதிராமங்கலத்தில் இத்தனை நாள் போராட்டம் நடக்குது, ஒருத்தர் போய் சேர்றது இல்லை, போய் பார்க்கறது இல்லை. நேரம் வண்டி எடுத்துட்டு போய் இறங்கி, அப்ப என்ன பிரச்சனை? ஐயா இவர் எங்களை அடிச்சு விட்டாரு, இவரை பணி உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கய்யா. டிஸ்மிஸ் போயா. எப்படி எப்படி இருக்கு பாருங்க. உடனே அந்த இடத்துல உனக்கு பதவி இல்லை, போ போ வழியில போ. படிக்கிற பிள்ளை இப்படி போராடிட்டா இருக்கு, போய் படிக்க போ. வண்டி எடுத்து போ, நீ உனக்கு வேலையில் ஓடு, வண்டி எடுப்பா, முடிஞ்சு வச்சு. வண்டியில் உட்கார்ந்தோடனே ஐயா என்னங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காம டப்புன்னு ஒரு வேலையை விட்டு நீக்கிவிட்டு இல்லையா? ஏய் விசாரிக்கிறதுக்கான நேரமாது? அவன் படிக்கிறத விட்டுட்டு பிள்ளைய தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான். அது பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்ல, அதான முக்கியம். இப்ப பாரு உடனே படிக்க போயிட்டான், வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு, போக்குவரத்து நெரிசல் தீர்ந்து போச்சு. இவன் என்ன வேலையில் வச்சு அவனை ஒரு 3 நாள் விட்டு என்ன வந்து பார்க்க சொல்லு. 3 நாள் விழிச்சு விட்டு விட்டவனா ஐயா போய் தலைமைச் செயலகத்தில் அவர் பார்க்குறாரு. உனக்கு அறிவு இல்லை, படிச்சிருக்கீல்ல, படிக்க போகிற பிள்ளைய முன்ன பண்ணதான் இருப்பேன், சின்ன பிள்ளைங்க, அவனை போய் கை நீட்டுறதா? என் மடையன நீ? சரி இந்தா இந்த பக்கம் இல்லை வேற பக்கம் போடு, இந்த திசையில் போகாம வேற பக்கம் டியூட்டியை போட்டு வேற பக்கம் போடு. இதுக்கு பேர் தான் தலைவன். அரசியலுக்கு வரதா வரலையான ஆண்டவன் கட்டுக்கிட்டு இருக்கிறவன்ல தலைவன். வர்றதுக்கே பிரச்சனை, வர்றதுக்கே இவ்வளவு சோசியம், இவ்வளவு குறி, இவ்வளவு இது. அப்புறம் உடனே முடிவெடுக்கணும். உடனே உதவியாளர் கூப்பிட்டு அந்த கலெக்டரை வர சொல்லு, போன போட கலெக்டரை வர சொல்லுன்றார். கலெக்டருக்கு போன போடுறாரு. ஐயாவுடைய பிஏ, ஐயாவுடைய உதவியாளர். அது கலெக்டரோட உதவியாளர் எடுத்து, கலெக்டர் தூங்குறாருங்க, தூங்கும்போது அவர் எழுப்பக்கூடாது. அவன் ஏய் முதலமைச்சர் பிஏ பேசிக்கிற, நான் கலெக்டர் பிஏ சொல்றேன், எழுப்ப முடியாதுங்க, எங்க ஐயாவை எழுப்ப முடியாது, எங்க ஐயா சத்தம் போடுவாருங்க, தூங்கும்போது அவர் எழுப்ப முடியாதுங்க. அவன் வெறுப்புல, ஐயா பாத்தீங்களா ஐயா இந்த கலெக்டர் பிஏயா முதலமைச்சர் கூப்பிடுறாரு வாயான்னா, தூங்கும்போது எழுப்ப முடியாதுன்னு, தூங்கும் எழுப்ப மாட்டேங்கிறாயா அப்படின்னு. அப்படியா வையே. அடுத்த நாள் காலையில் போட்டு யாரு கலெக்டரா, உங்க பிஏ எனக்கு அனுப்பிங்க உதவி, எனக்கு உதவியாளரா? என்னங்க அப்படின்னு. இல்ல இங்க பாரு, நீ முதலமைச்சர் பிஏ சொல்றேன்னு சொல்லியும் எழுப்பாம உனக்கு கடமையில உண்மையா இருந்தான் பாரு, அவன் தான் எனக்கு தேவைப்படுதான். அப்படிப்பட்ட ஆளு பசுபதினு ஒரு கலெக்டர். கட்சிக்காரன் ஒருத்தன் திரையரங்க கட்டிட்டான். கட்டிட்டு திரையரங்க திறக்கிறதுக்கு முதலமைச்சர் வச்சு திறக்கணும்னு ஆசைப்பட்டாரு. முதலமைச்சர் வர்றாருன்ட்டு அறகுறையா வேலையை முடிச்சு ஐயா வரும்போது திறந்துடணும் ஐயா கையாலேன்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி, கலெக்டர் போய் ஆய்வு செஞ்ச இடத்துல வேலை முற்று பெறல, அதனால இதை திறக்க முடியாதுன்னு அனுமதி தரமாட்டேன்ட்டாரு. கலெக்டரை மிரட்டுறாரு கட்சிக்காரர், முதலமைச்சருக்கு வேண்டியது. அவன் தர முடியாது போயான்னு போய் படுத்துட்டாரு கலெக்டர். முதலமைச்சர் வந்துட்டாரு, என்னையா ஐயா இந்த மாதிரி இந்த கலெக்டர் பைய
அனுமதி தர மாட்டேன்ட்டாயா, வேலை கொஞ்சம் அறவரையா, ஏன் தர மாட்டேன்ட்டான், வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கியா, அதனால. அப்படியா, சரி. ஏறி எங்கேயா கலெக்டர் வீடு, போடியா வண்டிடியா. வண்டி எடுத்து இங்கேருந்து அடிச்சிட்டான். கோபத்தில் வர்றாரு, ஐயா முதலமைச்சர் பார்த்துக்கிறங்க அப்படின்னு. அவர் பசுபதி மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கு. அப்படி வந்தோடனே வணக்கம்னே. முதலமைச்சர் திறக்கிறாருனாலும் அது முற்று பெறாததுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த நேர்மையை பாராட்டிட்டு போலாம் தான் வந்தேன். எப்படி இருக்கு பாருங்க. உங்களை மாதிரி அதிகாரிகள் தான் நாட்டுக்கு தேவை. வரட்டுமா? இப்படிப்பட்ட தலைவன் இந்த நாட்டுக்கு இப்ப தேவை. இங்க பல பேர் என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா இடத்தை, கருணாநிதி இடத்தை ரஜினிகாந்த் நிரப்பிடுவார். எங்களுக்கு ஜெயலலிதா இடத்தை, கருணாநிதி இடத்தை மூடிடணும், நிரப்பக்கூடாது. எங்களுக்கு யார் இடத்தை நிரப்ப ஆள் தேவைப்படுது? காமராஜர் இடத்தை, கக்கன் இடத்தை, சிங்காரவேலர் இடத்தை, ஜீவானந்த இடத்தை நிரப்ப ஆள் தேவைப்படுது. அவருக்கு நல்ல கரிஷ்மா இருக்கு, நல்ல கவர்ச்சி இருக்கு. அவ்வளவு கவர்ச்சி இருந்தா தெருவில் ஒரு கராடத்தை போட்டு போச்சு. என்ன கவர்ச்சி? காமராஜுக்கு என்னடா கவர்ச்சி இருந்தது? கக்கனுக்கு என்னடா கவர்ச்சி? மம்தா பானர்ஜிக்கு என்ன கவர்ச்சி? பினராயி விஜயனுக்கு என்ன கவர்ச்சி இருக்கு? உண்மையும் நேர்மையும் சத்தியம் தான் சிறந்த தலைவனுக்கான கவர்ச்சி. நாங்க சிவப்பு கம்பளத்தை விரிச்சு வரவேற்கிற ரஜினிகாந்த். வா, ரஜினிகாந்த் அவர்களை எதிர்க்கல. பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நாட்டை தமிழர் நாட்டை ஆண்டலாம்னு. இது அநாத நாடு இல்ல. தகப்பன் இல்லாத வீடு போல தலைவன் இல்லாத நாடாக தட்டுக்கட்டு இருந்தது ஒரு காலம். இப்ப உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க பல லட்சக்கணக்கான தலைவர்கள் இந்த நாட்டில் உருவாயிருங்க. நீங்க சும்மா வரவே வரலாம். யாரும் வாழு, நான் தான் ஆளுவேன். இது என் தத்துவம். இதுக்கு எதிராக எவர் வந்தாலும் எதிர்ப்போம். ரஜினிகாந்த் என்ன ரஜினிகாந்தே எதிர்க்கிறேன். ரஜினிகாந்த் என்னடா இவங்க எங்களுக்கு எதிர்க்கிறது. கஜினி முகமது 18 முறை விடையெடுத்தார். ஏண்டா 18 முறை விடையெடுத்தான்? 17 முறை என் பாட்டான செருப்பு கட்டி அடிச்சு வச்சுக்காங்க. வரலாற்றில் 18 முறை படையெடுத்தான் என்பதை படிக்க வைத்த நீ 17 முறை என் பாட்டனவனை விரட்டி விரட்டி அடித்தான் என்பதை படிக்க வைக்கல. மராட்டியர்கள் சரபோஜிகள் வந்தார்கள், வாளும் வேலுமேந்தி படையெடுத்து வந்தார்கள். என் பாட்டன்கள் முப்பாட்டன்கள் வாளும் வேலுமேந்தி போராட்டான். அவன் படையெடுத்து வந்தா, இவர் படையெடுத்து வராரு. படம் எடுத்து அது போர், ஆயுதம் ஏந்திய போர். அதே மராட்டியரை எதிர்த்து அரசியல் போர். கனவுல கூட நினைக்கூடாது ரஜினிகாந்த் என் நாட்டாளன். எழுபது வயசு, இன்னும் 10 ஆண்டுகளோட 80 வயசு வரைக்கும் கூட நடிங்க. நாங்க உங்களை ஒன்னும் சொல்லல. நானும் கூட படம் பார்க்கிறேன், கைதிட்டுறேன். தலைவராக இருந்து என் மக்களுக்கு சேவை செய். முதல்வராக இருந்து எங்க அதிகாரத்தை எங்கள் மீது செலுத்தணும்னு எவனும் நினைக்கூடாது. அதெல்லாம் காலம் மறையேறி போச்சு. என் நிலத்தை நான் ஆள்வது என்பது என் உரிமை. நான் ஆளாது பிறர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நான் அடிமையாக வாழ தயாரல்ல. அதை புரிஞ்சுக்கணும். நாங்க ஆடும்போதுண்டா என் மரம், என் செடி, என் பூச்சி, என் வண்டு, என் மாடு, என் ஆடு, என் ஏரி, என் குளம், என் மலை, என் காடு, இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? கதிராமலங்கிட்டு இருக்கு, நெடுவாசலங்கிட்டு இருக்கு, எங்கிட்டு இருக்கு? என்ன தெரியும்? வேலுநாச்சியார் சமாதி எங்க இருக்கு? மருதுவாண்டியர் எங்க தூக்கில போட்டாங்க? ஏதாவது உனக்கு தெரியுமா? தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது. திடீர்னு முதலமைச்சர் ஆகணும்னா வரும்போது ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு அமெரிக்க மாப்பிள்ள, அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட் ஹீரோ தான். நேரடியா முதலமைச்சர் தான். ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஸ்ட்ரைட் முதலமைச்சர் தான். நம்மள முடிவு பண்ணிட்டாங்க ஒரு முட்டாப்பைய கூட்டம். அதெல்லாம் அப்போ எம்ஜிஆர் விட்டுட்டீங்க, ஜெயலலிதா விட்டுட்டீங்க, ரஜினிகாந்த் மட்டும் இருக்கிறீங்க. தெரியலடா விட்டாங்க.
எங்க ஆத்தாள பொண்ணுக்கு தெரியல, தெரிஞ்சிருச்சு எதிர்க்கிறான். அவ்வளவுதானே, தெரிஞ்சிருச்சு எதிர்க்கிறான். ரஜினிகாந்த் எதிர்க்கிறத நினைக்கூடாது. ரஜினிகாந்த் போல பல பேர் நினைச்சுக்கிட்டு அலைகிறான். அவனுக்கும் சேர்த்து எச்சரிக்கிறேன். நாங்க எதிர்க்கல, அன்பா எச்சரிக்கிறோம். இது விட்டுரு. என் வீடு, எந்த குழாயில கசிவு, எந்த சன்னல்ல ஆணி இல்ல, எந்த கதவுல தாப்பா இல்ல, எந்த மூளையில ஒட்டடை இருக்குன்னு எனக்கு தெரியும். இது என் நாடு. பல ஆயிரம் ஆண்டுகளா நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு. இது என் கனவு இல்ல, என் பல ஆண்டுகளாக என் முன்னோர்களின் மூதாதைகள் தூக்கி சுமந்து வந்த கனவு. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு தூய தமிழர் இந்த நிலத்தை ஆளல. திரும்ப 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 பேச்சு கூடாது. என்ன தூண்டுறீங்க, என்ன தூண்டுறீங்க? ஏன் வேடா நிதிஷ்குமார்ட்ட கேட்கிறாங்க. நிதிஷ்குமார்ட்ட ஏன் இந்த ராம்நாத் கோவிந்த போய் இப்ப குடியரசுத் தலைவர் ஆதரிக்கிறேன்னு? அவர் பீகாரியராகவே வாழ்ந்துடுறாரு, என் மண்ணுக்காரரா இருக்காரு, அதனால ஆதரிக்கிறேங்கிறது. அவர் சொல்றது சரியா இருக்கு, நாங்க சொல்றது தவறாயிருதா? ஆயிருதா? காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுத்தாலும் எதிர்த்து நிற்கிற பால் தாக்கரே. பிஜேபி குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்பே காங்கிரஸ் அறிவிக்கிறது பிரதிபா பாட்டீல். உடனே பிரதிபா பாட்டீலுக்கு ஆதரவுன்னு பால் தாக்கரே சொல்றாரு. காரணம் என்ன? மராட்டிய மகள் அவள் குடியரசுத் தலைவராக ஆதரிக்கிறேங்கிறது. அவருக்கு அந்த உணர்வு இருக்கலாம், சீமானுக்கு இருக்கக்கூடாது. பஞ்சாப்ல போய் இந்த நாட்டின் முதல் மிகப்பெரிய தலைவர் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயித்திருவார் போல இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பேசுறதுக்காக அவர் பேசுறாரு. தேர்தல் பரப்பில் என்ன பேசுறார்? பஞ்சாபியனை தவிர எவனையும் உள்ளே விடாதீர்கள் என்று யார் பேசுறார்? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி. பாரதத்தின் பிரதமர் பேசினா சரியா இருக்கு, பாமரன் சீமான் பேசினா தவறா இருக்கா? என்னது? அவர் நிதிஷ்குமார் பீகார் தேர்தல் பீகாரியா பகாரியா அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாரு. அவன் பீகாரின்னு ஓட்டு போட்டுறான். அத பாருங்க எப்படி ஒரு இதை வச்சாரு பார்த்தீங்களா? கடைசி நேரத்தில் பீகாரியா பகாரியான்னு அதையே நாங்க சொன்னோம். இன வெறி, இன சொறி, இன சரங்கு. என்னடா என்னது? திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஆறாத வன்மை வந்து பழி வாங்கி விட்டுருவோம். நல்லா கவனிச்சுக்கணும். தர்மத்தின் வழி நின்று யோசிச்சா இந்த பிள்ளைகள் சொல்றது சரின்னு படும். எங்க ஆட்சியில ஒரு தடவை வாழ்ந்துவா, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாட நாங்க மாத்திரமா இல்லையா, பூமியின் சொர்க்கமா மாத்துவேன். எங்க ஆத்தாலும் அப்பத்தாலும் அக்கா தங்கச்சியும் குடத்தை தூக்கிட்டு ஓடானா தண்ணிக்கு. எந்த ஊருக்கு போனாலும் 2 மாசமா தண்ணி வரல, 15 நாளா குடிக்க தண்ணி இல்லைன்னா எவ்வளவு ஆளுகிறது, எவ்வளவு வருத்தப்படுறது. தண்ணீர் குடுவைக்கு வாட்டர் கேனுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டுக்கான் இந்த நாடு. தவிச்ச வாய்க்கு தண்ணிக்கு வரி கேட்டா நாட்டின் மதிப்புமிக்க அமைச்சர் வெங்கையா நாயுடு வந்து என்ன சொல்றாரு தெரியுமில்ல? வியாபாரிகளுக்கு என்ன பிரச்சனை? நாங்க மூலப்பொருளுக்கு தானே வரி போட்டிருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது. ஐயா, மூலப்பொருளால் உற்பத்தி செய்யப்படுகிற அத்தியாவசிய பொருளுக்கு விலை ஏறுமா ஏறாதா? இவங்க ரூம் போட்டு வடிவேல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு வச்சுக்கிறாங்க. எங்கேயோ உட்காந்து இவங்களை வாழ விடக்கூடாது. இந்த பயில நிம்மதியா திருறாங்க. டேய், நீங்க எல்லாம் இன்னும் ஊருக்கு போல, நீங்க எல்லாம் இன்னும் சாகாமையா இருக்கீங்க, நீங்க எல்லாம் எப்பவும் செத்திருப்பீங்கன்னு நினைச்சோம் ஐயா. அதான் அவன் கணக்கு. புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர் பிரதமரா இருக்கிறது, ஆல் இந்திய புரோக்கர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். ஒவ்வொரு நாடா போக வேண்டியது, ஊரா தான் சுத்தி பார்க்கிறாரு. சிறந்த 10 பிரதமர்ல அவர் இடம் வரல, அவர் பேரை காணோம். அப்படியே கையை ஆட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் வாட்டும் போயிட்டு இருக்காரு. குஜராத் में सरकार में है,
जीएसटी मसौदा है, என் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்ற முடியும். இப்ப நிறைவேறிச்சு. பிரதமரா இருக்காரா பிணமா இருக்காராங்கிறத நமக்கு சண்டை இல்லை. என்னது ஒண்ணு கேட்கல. ஐயா வரி 28 30 கூட எடுத்துக்கியா, என்னவா எனக்கு திருப்பி வரும்யா? கல்வியா வருமா, மருத்துவமா வருமா, சாலையா வருமா, குடிநீரா வருமா, மின்சாரமா வருமா? ஒரு இளவா வராது. படிச்சவங்க நீங்க சிந்திச்சு பாருங்க. வரிய போட்டு வரிய வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்துரும்னு ஒரு நாடு பைத்தியக்காரன் பேசுவானா? முட்டாள் பேசுவானா? முட்டாள் பேசுவானா? ஒரு நாடு எப்படா வளரும்? தன் நாட்டினுடைய இயற்கை வளம், அந்த வளத்தில் மனித பேராற்றலை கொண்டு பொருத்தி உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடு தாண்டா வளரும். ஒரு வரிய வாங்கி என்னது? என்ன ஒரு நாடு ஒரு பொருளாதார கொள்கை வச்சுட்டு சினிமா எடுக்க வந்த பையன் வச்சுக்க. நான் பொருளாதாரம் படிச்சுட்டு தான் இங்க சினிமா எடுக்க வந்தேன். கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எப்படி வளரும் ஒரு நாடு? எனக்கு சோறு போட மாட்டான், எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டான், எனக்கு பால் கொடுக்க மாட்டான், எனக்கு பழங்கள் கொடுக்க மாட்டான். ஆனா தினம் 100 மில்லி ரத்தத்தை எடுத்துக்குவேன். நான் எப்படி வாழ்வேன், வளருவேன்? செத்து போயிருவேன். அந்த பொருளாதாரத்தில் தான் உன் நாடு இருக்குது. வரிய மட்டும் போட்டு கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, லாபம் 10 விழுக்காடு, வரி 53 விழுக்காடு. இப்ப நாம என்ன சொல்றோம்? லாபத்தை எடுத்துட்டு வரி என்ற கொடுத்து எப்படிப்பட்ட நாடு? அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த நாட்டில் தற்சார்பு என்ற நிலையே இருக்கக்கூடாது. கறிக்கு தடை. இவன் எல்லாம் என்னட்ட சிறுபான்மை மக்கள் தானே, முஸ்லீமுக்கு எதிராக தானே இந்த தடை. அதையே நீங்க பெருசா பேசி உங்களுக்கு இருக்கிற ஓட்டை இழக்கிறீங்க. நான் ஓட்டுக்கானவனே கிடையாது, இந்த நாட்டுக்கானவே, மக்களுக்கானவன். இஸ்லாமியன்னா செவ்வாய் கிரகத்திலிருந்து இறக்கி விட்டவனா? என் கூட பிறந்தவன், என் அண்ணன் தம்பி, என் மாமன் மச்சன், இந்த இருக்கான் என் மச்சான், என் சொந்தக்காரன் தான்டா முஸ்லீமா இருக்கான். எங்க தான் இருக்கான், காயல்பட்டினத்தில் இருக்கலாம் என் சொந்தக்காரன் பூரா. இளையாங்குடி கிழக்கிற புதூர்ல இருக்கலாம் என் சொந்தக்காரன் தான். இந்த அயோக்கிய பயலுக்கு சாதி கர்மாந்திரத்துல வாடா பரப்பையில என்ன முஸ்லீம் ஆமானா வாங்க பாயின்னா, பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுக்கு இங்க போயிட்டாண்டா. அயோக்கிய பயலுல என்ன பெரியது? என்னமோ முஸ்லீம்லாம் இல்ல பாவரினுடைய வாரிசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவன்லாம் ராபர்ட் கிளைவின் பேரன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்ன என் சித்தப்பன் பெரியப்பேன் இந்த சாதிய கர்மாந்திரத்தை சகிக்க முடியாம போயிட்டான். அங்க போயிட்டான். மாட்டுக்கறிங்கிறது மாட்டுக்கறி. முஸ்லீமுக்கு எதிரான தடை நான் நினைச்சேன். உன் மாட்டுக்கு எதிரான தடை. பொள்ளாச்சியில சந்தையை விரிச்சோடிச்சா இல்லையா? உச்ச நீதிமன்றம் இப்ப தடை இல்லை, தடையை நீக்குன்னு போட்ட பிறகு சந்தை கலகட்டிச்சா இல்லையா? எழுதி வச்சுக்க. திருவண்ணாமலையில கண்ணமங்கலத்துல நம்ம சித்தப்பனும் பெரியப்பனும் மேலிய தோல்ல தூக்கி விடுதானா இல்லையா? காரணம் என்ன? மாடு கிடைக்கல, கற்காலத்துக்கு தள்ளிட்டான் நம்மள. மாடு என்பது செல்வம், கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று தமிழ் மறை கற்பிக்குது. மாடு தமிழர் வாழ்வியலில் ஒரு பெரிய அங்கம். தற்சார்பு பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்களிப்பை செய்வது மாடு. மாடு உழவு, மாடு வண்டி, மாடு வண்டி. நான் விளை வைக்கிற பொருளை தூக்கி போகும், எனக்கு உழவுக்கு விழும். இதுக்கு நன்றி கடனுக்கு நான் விளை வச்ச பயிரில் தாளை அறுத்து வைக்கோலா போடுவேன். நான் என் நெல்லை அறுத்து நெல்லை எடுத்துட்டு தவிடு உம்மி அதுக்கு போடுவேன். சாப்பிட்டு பழைய கஞ்சியை ஊற்றுவேன். இதுக்கு பரிகாரம் அது எனக்கு சாணியை தரும். அந்த எருவை தூக்கி ஒரு நிலத்துல போடுவேன், உரம் திருப்பி உழுவேன், மறுபடியும் விளையும். இது ஒரு சுழற்சி. இதான் தற்சார்பு. இந்த தற்சார்புல அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்? மாடை ஒழிக்கணும். மாடை ஒழிக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்னு நினைச்சான், முடியல. பல பேர் போராடி தடுத்துட்டான். இப்ப என்ன பண்றான்? கறிக்கு தடை. மாட்டை வாங்கவும் விற்கவும் முடியாது. இது கறிக்கு விற்கிற மாடுன்னு எப்படி கண்டுபிடிப்ப? முடிஞ்சு. இப்ப என்ன பண்ணும்?
டிராக்டர் வச்சிருக்கிறோம்னா உழவு செய்ய முடியும். 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சு உழவு மாடை வச்சு உழுகிறவன் விவசாயம் செய்ய முடியாது, ஏன்னா மாடு இல்லை. இப்போ டிராக்டருக்கு போகணும். டிராக்டர் உற்பத்தி செய்யறவன் முதலாளி, லாபம். இவனுக்கு கமிஷன், கிம்பளம். நல்லா கொஞ்சிக்கணும். மாடு சாணி, மாடு மூத்திரம் உரம், மாடு சாணி உரம். இப்போ மாடை காலி பண்ணணும். இந்த இயற்கை உரத்தை விட்டு நான் வெளியில் வரணும். ரசாயன உரம். இந்த நாடு ஜிஎஸ்டியில இயற்கை உரத்திற்கு வரி போட்டிருக்கு. இயற்கை உரத்துக்கு இப்ப இந்த பாருங்க, இந்த மாடை காலி பண்ணும்போது ரசாயன உரத்துக்கு திருப்பி வருவேன். ரசாயன உரம் யாருது? முதலாளி. இது முதலாளி கிட்ட கமிஷன் இருந்து தெரியுதா? இவங்க பிரதமர் இல்ல, புரோக்கர்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் நல்லா சொல்றேன். பண மதிப்பிழப்பு, பணம் செல்லாது. கேஷ்லெஸ் எக்கனாமி. ஓகே, என்னடா பண்றது? நேரடியா செல்போன் டிரான்சாக்சனுக்கு வந்துருங்க. செல்போனை யார் ராஜா உற்பத்தி செய்யறது? முதலாளி. சிம் கார்டு யார் ராஜா உற்பத்தி செய்யறது? முதலாளி. இப்ப இந்த திட்டம் யாருக்கானதுன்னு உனக்கு தெரியுதா? அதனாலதான் சொல்றேன் புரோக்கர். சரியான ஆளு நேருக்கு நேரம் நின்று இல்ல புரோக்கர் இல்லைங்க, ஒரு பிரதமர் வாதிட்டு வெல்றா பார்ப்போம். வெல்லு பார்ப்போம். வெல்லு. ஜப்பானுக்கு போறது. 50 கோடி இளைஞர்களை வைத்திருக்கிறோம். எங்கள் நாட்டிற்கு வாருங்கள், தொழில் தொடங்குங்கள். நிலம் எவ்வளவு வேணாலும் பறித்து கொடுக்கிறோம். நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளுங்கள். மின்சாரம் எவ்வளவு வேணாலும் தருகிறோம். 1 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகள் அதுக்கு இழப்பீடு தருகிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஓடியா நீ ஏலம் போட்டு நாட்டை வைக்கிறதுக்கு பேர் என்ன? நான் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கேன். எனக்கு வீடு வாங்கி கொடுக்குற ஒரு தரகு சார், அருமையான வீடு சார். 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். அவர் மொழியிலே சொல்றேன். ஜிலு 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 ஜிலுன்னு காத்து சார். 1/2 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்டு சார். பக்கத்துல ஹாஸ்பிட்டல், தியேட்டரு எல்லாம் இருக்கு சார். பக்கத்தில் கோயில் எல்லாம் அருமையான பாதை. ஒரு டீசென்டான ஏரியா சார். ஒரு அப்படி பிரச்சனை கிச்சனை ஒன்றும் இருக்காது சார். அருமை. ஹவுஸ் ஓனர் தங்கமானவர் சார், தங்கமானவர். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதியில் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் வாடகை கொஞ்சம் தள்ளி விட்டா கூட கண்டுக்கிற மாட்டார் சார். சரி சார் போவோம் சார். அங்கே பண்ண அவர் சார் கண் பார்ட்டி சார். வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லுங்க, ₹1,00,000 சம்பளம் சார். 1ஆம் தேதியில் 5 நாள் டான்னு வாடகை கொடுத்துருவார் சார். பெரிய இல்லை சார், அவரே ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைகள் அவ்வளோதான் சார். தண்ணி இன்னி போட்டு சிலம்பாது சார். நல்ல டீசன்ட் பார்ட்டி. வீடு கொடுக்குறோம் சார். ஓகே, எனக்கிட்டையும் கமிஷன், வீட்டுக்கார்ட்டையும் கமிஷன். இவனுக்கு பேர் வீட்டு புரோக்கர். இங்கிருந்து ஒருத்தர் போய் ரஷ்யாவில் மேக் இன் இந்தியா, எல்லாரும் வாங்க இந்தியாவில் மேக் பண்ணுங்க. அது ரஷ்யா மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜப்பான். இது மேக். இது வாடகை தாய். கற்பப்பை என்னது, புள்ள என்னது இல்லை. இதான் மேக் இன் இந்தியா. நாம மேக் இட் இந்தியாங்கிறோம், மேட் இன் இந்தியாவை மாத்துங்கிறோம். இது நுட்பமா விளங்கிக்கணும். இந்த பொருளாதார கொள்கை எவ்வளவு ஆபத்தானதுன்ட்டு. ஊரா ஓடி போய் எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊர்ல இருந்து முதலீடு செய்யுங்க, எங்க ஊர்ல இருந்து தொழில் தொடங்குங்க. மேக் இட் இந்தியா, மேக் இன் இந்தியா, இந்தியாவில் மேக் பண்ணுங்க. இதுக்கு பேர் என்ன? நாட்டு புரோக்கர். அவர் வீட்டு புரோக்கர், ஒரு நாட்டு புரோக்கர். இதை மாத்தணும். இதை மாத்துறதுக்கு என்ன பொருளாதார கொள்கை? காந்தி கண்ட சுயராஜ்யம், பெருந்தலைவர் காமராஜர் கண்ட தற்சார்பு. சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டம் நடக்குது. இப்படி புறங்கை கட்டிக்கிட்டு ஏப்பா ஏய், ஊரா நாட்டில் சோத்துக்கு கையேந்திரதுக்காக போராடி சுதந்திரத்தை பெற்றோம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவோம்ப்பா, அதானப்பா எல்லாத்துக்கும் நல்லதுன்றாரு. அவருக்கு தற்சார்புங்கிறது தெரியல, ஆனா அவர் சொல்றதுக்கு பேர் தற்சார்பு பொருளாதாரம். இந்த பொருளாதார கொள்கையை, காந்தி கண்ட சுயராஜ்ய கொள்கையை, காந்தியினுடைய தனி செயலாளர் ஐயா ஜே.சி. குமரப்பா கண்ட தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை என்னைக்கு என் நாடு கையில் எடுக்குதோ அன்னைக்கு தான் இந்த நாடு வாழும், வளரும். இப்ப நாம கொண்டிருக்கிற பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரம். சந்தை அப்படியே இருக்கும். வியாபாரி வருவான், ஒரு வாடகைக்கு ஒரு கடையை போடுறதுக்கு 50 ரூபா காசு கொடுப்பான், பொருளை வச்சுட்டு போயிடுவான். சந்தை வரிச்சு கிடக்கும். அதான் இந்த நாடு. இது நுட்பமா விளங்கி கொள்ளணும்.
அதுவும் குறிப்பா என் தம்பி தங்கைகள், இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். என்றைக்கு ஒரு நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை, தற்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுக்குதோ அன்னைக்குத்தான் அந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும், வாழும், வளரும். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கையை உங்கள் பிள்ளைகள் கடைபிடிக்கிறோம். அதுவும் தற்சார்பு பசுமை பொருளாதாரம். வேளாண்மையை முன்னிறுத்தி சட்ட வேளாண்மை, செருப்பு வேளாண்மை, எல்லாம் வேளாண்மை, வீடு வேளாண்மை, வேளாண்மையை முதன்மைப்படுத்திய ஒரு பொருளாதார கொள்கை. எப்படி எல்லாருக்கும் வேலை கொடுப்ப என்ன கேட்கிறேன்? எப்படி எல்லாருக்கும் வேலை கொடுப்ப? ஐடி படிச்சு என் பிள்ளைய அந்நிய நாடுகள் முதலாளிகள் வேலை செய்யல, அவ்வளவு வரைக்கும் வேலை கொடுப்பேன். 10,000 ஏக்கர்ல தக்காளி போடுறேன். எத்தனை டன் தக்காளி உணவு தேவைக்கு, மாநில உணவு தேவைக்கு போகுது, பிற மாநில உணவு தேவைக்கு போகுது. எத்தனை டன் தக்காளி ஊறுகாய்க்கு போகுது, எத்தனை பழக்கூழ் ஜாம் தயாரிக்க போகுது. இதையெல்லாம் எழுதி கணிப்பொறியில் போட்டு கணக்கிடுறான்ல என் பிள்ளை ஐடி படிச்சிருவனுக்கு வேலை. இந்த ஆடு மாட்டு பண்ணை எத்தனை டன் லிட்டர் பால்கோவா தயாரிக்க போகுது, எவ்வளவு வெண்ணெய்க்கு போகுது, எவ்வளவு நெய் தயாரிக்க போகுது, எவ்வளவு மோருக்கு போகுது, எவ்வளவு மாநில மக்களின் உணவு தேவைக்கு போகுது, எவ்வளவு பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யறோம், எவ்வளவு பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம். இந்த கணக்கை வச்சிருக்கு. எத்தனை மாடு சினையா இருக்கு, எத்தனை மாடு கண்ணு போட்டுருக்கு, 10 லிட்டர் கறக்கிற மாடு எத்தனை, 5 லிட்டர் கறக்கிற மாடு எத்தனை, 3 லிட்டர் கறக்கிற மாடு எத்தனை. இதை கணக்கு எழுதி வைக்கிறதுக்கு என் பிள்ளைகளுக்கு வேலை. படிக்காதவனுக்கு ஒரு படிக்கவே இல்லை, அவனுக்கு வேலை. மாடு எங்க போகுது, எங்க என்னென்ன வருது அதை கவனிச்சுட்டு வாயா. ஒண்ணுமே தெரியலையா? மாடு ஓடுற சாணியை வேக்கம் கிளீனர் மாதிரி ஒரு இதை கொடுத்துருவேன். மாட்டு சாணியை உறிஞ்சி நீ இந்த ட்ரங்கில் போடியா, அதை கொண்டு போய் உரக்கடங்களை கொட்டிடுவேன். இவனுக்கும் கவர்மெண்ட் வேலை. படிச்சவன் படிக்காதவன் அத்தனை பேருக்கும் அரசு வேலை. எல்லாருக்கும் வேலை. 25,000 பேர் வேலைக்கு எடுக்கிறேன். எதுக்கு? மரக்கன்று நட்டு வளர்க்கறதுக்கு. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், பல கோடி பனை. 17 இறக்குறோம். 17 இறக்க தெரிஞ்சவரை பேராசிரியராக போடுறோம். எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறோம். பாரு, அவன் எல்லாரும் ஏறுவான். அவனுக்கு மாசம் 15,000 சம்பளம். 15,000 செலவு பண்ணிட்டான்னா நான் நல்லா பண்ணு காத்தாலும் பிறக்கல. அவனுக்கு காசு தேவைப்படாது. ஏன்? பிள்ளைய பெற நான் படிக்க வைக்கிறேன், அம்மாவுக்கு முடியல நான் வைத்தியம் பார்க்கிறேன், அப்புறம் அவனுக்கு காசு. ரேஷன் கடையை மூடிடுவான். ஏன்னா உணவு பாதுகாப்பு மசோதாவில் கையெழுத்து போட்டான், WTOவில் போட்டான், முடிஞ்சிருச்சு. ரேஷன் கடையை மூட போறான். நாம வந்து திறக்கிறோம். குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி என்று நாம திறக்கிறோம். நாம திறந்து வெள்ளை சக்கரை கிடையாது, கருப்பட்டி, மொந்த வெள்ளம், நாட்டு சக்கரை விற்கிறேன். என் பிள்ளைகளுக்கு கொடுத்துறான். மக்களுக்கு அரிசி நான் தான் டன்னா விளைய வைப்பறேன். நானே விவசாயம் பார்க்க போறேன். அரசே விவசாயம் பார்க்கும். பசின்னு எவனும் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் அரிசி இருக்கு, சாப்பாடு இருக்கு. பிள்ளைய பைக்கூட்ட தூக்கிட்டு வர வேண்டியது இல்லை. என் பிள்ளைய அங்கேயே சுவத்துல அலமாரி வச்சிருவேன். சுவத்திலே சரவணன், பாண்டியன், நெடுஞ்செழியன் எல்லாரும் பேரையும் எழுதி அங்கேயே அலமாரியில் வச்சிருவேன். சாவியை கையில் கொடுத்துருவேன். புத்தகத்தை வச்சு பூட்டிட்டு போயிரியா, காலையில் வந்து படியா. வீட்டு பாடம் கொடுத்தா கொண்டு விடுவேன். வீட்டு பாடமே கிடையாது. ஏய், பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தியா போதுமையா? காலையில் போய் சாயந்தரம் வரை படிக்கிறதுலாம் 4 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சுட்டு வீட்டுக்கு போப்பா, போதும். பிள்ளைய தொலை பண்ணாத. பள்ளிக்கூடம் போறது என் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கணும். தொலை பண்ணாத. விடுமுறையே வேணாம்ன்றான் என் பிள்ளை. ஐயா நான் பள்ளிக்கூடத்திலே இருக்கிறேன், எனக்கு சனி ஞாயிறு விடுமுறை கிடைக்கா. ஏன்? நானே சோறு போட்டுருவேன். நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருப்பேன், முட்டை கொண்டாந்து என் பிள்ளைக்கு போடுவேன். நானே மாட்டு பண்ணை வச்சிருக்கேன், பாலை லிட்டரா ஊற்றுவேன். சோறு நானே விவசாயம் வச்சிருக்கேன், நானே ஆக்கி போடுவேன். நல்லா என் பிள்ளை படிச்சுட்டு அழகா வரும். தமிழ்ல தான் படிக்கும், ஆங்கிலம் கட்டாயமா படிக்கும், உலகத்தின் எல்லா மொழியும் படிக்கும். ஆனா போட்டி போடுவேன். இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சு வருதுல பிள்ளை, அதுல என் பிள்ளையும் அதுவும் மோதும். என் பிள்ளை அவன் வென்றுட்டான்னா நான் பள்ளிக்கூடத்தை மூடிடுவேன். தலையில நின்று தண்ணி குடிச்சான பொதுத்திறன் அறிவு போட்டியில என் பிள்ளை அவன் கால் தூசி கூட பெற முடியாது. பிச்சு வாயிட்டு வாங்க பண்ணி அப்படி படிக்க. விளையாட்டா அரசு பள்ளியில படிச்சவன், கல்வி அறிவா அரசு பள்ளியில படிச்சவன் அப்படி கொண்டு வருவேன். ஏன்? தனி ஒரு மனிதனால் சாதிக்க முடியும், முதலாளிகளால் சாதிக்க முடிவதை 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்று மக்களால் நிறுவப்பட்ட அரசால சாதிக்க முடியாதா? நோக்கம் இல்ல, செய்யல. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. சிறப்பா சாதிச்சு காட்டிடுவோம். இன்னைக்கு எங்க பிள்ளைங்க சீனாலவே மருத்துவம் படிக்குது, ரஷ்யாலவே மருத்துவம் படிக்குது. ஏன்? கல்வி இலவசம். நாளைக்கு ஒரு காலம் வரும்,
ரஷ்ய மாணவர்கள், சீன மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவார்கள். கல்வி மிகத்தரமா இருக்கு, இலவசமாக கொடுக்குறாங்க. கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், குடிநீர் இலவசம். $980 மழை பெய்யுது. 4000 TMC எனக்கு மழை பெய்யுது ஆண்டு ஒன்றுக்கு. 1100 TMC பயன்படுத்திட்டு 2500 கடல்ல விட்டுறேன். இந்த 2500 நாங்க சேமிக்கிறோம். கர்நாடகாவுக்கு கூப்பிட்டு பேசுறோம், உங்களுக்கு தண்ணி ஏதாவது தேவைப்படுதா? பிரச்சனை ஏன் நம்மளாம் அடிச்சு கிடக்கணும் வெளிய? அதெல்லாம் மாத்திரும். ஹிந்தி படிக்கணும்ன்றான், படிக்க நான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன். இங்கிலீஷ் படிக்கணும்ன்றான், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன். ஆனா ஹிந்தி படிச்சது எதுக்கு படிக்கிறான்னு கேட்பேன் நேர்காணல்ல. எதுக்கே ஹிந்தி படிச்சான்னு எங்கால் கேட்பான், இன்டர்வியூல கேட்பான். ஐயா வட இந்தியாவில் வேலைக்கு கிளம்பியா? இங்கிலீஷ் ஏயா படிச்சா? ஐயா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் அங்கெல்லாம் வேலையா? கிளம்பியா? தமிழ் ஏயா படிச்சா? என் தாய்மொழியை வாழ வைக்க. உனக்கு தமிழ்நாட்டில் வேலையா? போடுறோம் சட்டம். நம்மள மொழிவெறியங்கிறான் யோக்கிய பையன். நம்ம அன்பு சகோதரன் A.R. ரஹ்மான் லண்டன்ல ஒரு கச்சேரி நடத்துறாரு. நேற்று இன்று நாளையில் 16 பாட்டு ஹிந்தி பாட்டு, 12 பாட்டு தான் தமிழ் பாட்டு. தமிழ் பாட்டை பாடும்போது எந்திரிச்சு போன அந்த அயோக்கிய பயிலுக அதுக்கு எங்க காசை திருப்பி கொடுங்கிறான். எப்படி இருக்கு பாரு, நம்மள மொழி வெறியங்கிறான். டேய், நாங்கள் எங்கள் தாய்மொழியை விட்டுட்டு பிற மொழிகளை படிக்கிறோம். எங்கள் தாய்மொழி தவிர பிற மொழிகளை விரும்பி கற்கிறோம். இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் உன் தாய்மொழி தவிர பிற மொழி படிச்சது எதையாவது சொல்றா பார்ப்போம். படிச்சிருக்கியா? இல்ல. தமிழர்களில் பல பேருக்கு இந்தி தெரியும். எத்தனை இந்திக்காரன் தமிழ் தெரியும்? எத்தனை இந்திக்காரனுக்கு தமிழ் தெரியும்? அவர் கொஞ்சம் நல்லவர், ரொம்ப இறை நம்பிக்கை உள்ளவர். என்னை மாதிரி ஒரு ஆள் டச்சிக்கு இருக்கணும். கதவை போட்டுறான்னு உள்ள வச்சு வெளுத்தளிப்பேன். அவர் ரொம்ப அவர் அடிப்படையில் ரொம்ப நல்லவர் அவரு. அதனால அவரு எதுவும் பேசல. இதில் யார் மொழி வெறியர்கள் என்று என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எல்லா மொழியும் நாங்கள் விரும்பினால் கற்போம். அது நாங்கள் வாழ்வதற்கு. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ்வதற்கு. இதுதான் எங்கள் மொழி கொள்கை. எங்களுக்கு புரிதல் இருக்கு, மொழியை பற்றி புரிதல் இருக்கு. எனக்கு உறங்கும் போது கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதான் என் கல்வி மொழி. எனக்கு உறங்கும் போது இங்கிலீஷ்ல கனவு வந்துருச்சுன்னா நான் ஆள் இல்லை, மாறிட்டேன்னு அர்த்தம். நான் சோரம் போயிட்டேன்னு அர்த்தம். எனக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதான் என் கல்வி மொழியா இருக்கணும். என்னை மறந்து உறங்கும் போது எனக்கு வருகிற மொழிதான் என் சிந்தனை மொழியா இருக்கணும். அந்த சிந்தனை மொழி தாய்மொழியில் படித்தவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் படிக்காதவன் பயன்படுத்துறான். ஐயா அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை இன்னைக்கு பேரறிஞர்களாக இருக்கிறார்கள் என்றால் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆங்கிலத்திற்கு எதிரிகள் அல்ல நாம். ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கற்பதில் நாம் விரும்பி ஏற்கிறோம். எல்லாவற்றையும் ஆங்கிலத்திலே படிப்பதை நாம் எதிர்க்கிறோம். எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் படிக்கணும்? இதான் நாம எழுப்புகிற கேள்வி. அதை விளங்கிக் கொள்ளணும். ஆங்கிலத்துக்கு எதிரி, இந்திக்கு எதிரி. இந்தி எங்க பிள்ளை விரும்புது, படிக்கட்டும். இந்திய ராணுவத்தில் இருக்க என் பிள்ளைகள்லாம், என் சொந்தக்காரன்லாம் இந்தி பேசுவானா இல்லையா? அவன் போய் ராணுவத்தில் சேர்ந்துட்டு இந்தி கத்துக்கிட்டானா இல்ல இந்தியை கத்துக்கிட்டு போய் ராணுவத்தில் சேர்ந்தானா? தேவைப்படுது, கத்துக்கிறான். மகாராஷ்டிரா 26 லட்சம் பேர் இருக்கான். டெல்லியில பல லட்சம் பேர் இருக்கான். டெல்லியில வாழ்கிற இந்திக்காரர்களை விட என் பிள்ளைகள் அழகா இந்தி பேசுவான். வட இந்தியாவில் நடந்த தேசிய இனங்களின் மாநாடு, அதுல நான் பங்கேற்று பேசினேன். நான் என் தாய்மொழி தமிழ்ல தான் பேசினேன். என் பேச்சுக்கு இணையாக இந்தியில என் தம்பி ராஜா மொழிபெயர்த்து பேசினான். அப்படியே பேசினான். அவ்வளவுதான். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதுல எங்களுக்கு ஒரு இடையூறும் இல்லை, ஒரு தடையும் இல்லை. அது இந்தி கற்போம், சமஸ்கிருதம் கற்போம், உருது கற்போம், எதுவும் எங்களுக்கு வேண்டாம்னு இல்லை. எல்லா மொழியின் மீதும் பற்றுள்ளவர்கள். எங்கள் மொழி தமிழின் மீது நாங்கள் உயிரானவர்கள். அவ்வளவுதான்.
இதை விளங்கிக்கணும். அதை புரிந்து கொண்டு அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணையும் மக்களையும் பெரிதும் நேசித்து ஆக சிறந்த ஒரு அரசியலையும் தூய அரசையும் கட்டி எழுப்ப துடிக்கிறோம். அதுக்கு துணை நிற்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கால தேவை, வரலாற்று கடமை. பெருந்தலைவர் பற்றி பேசுவது என்பது சும்மா பெருமைக்கு பேசுறது இல்லை. அவரை நினைவுபடுத்திக் கொள்வது என்பது அவர் எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாம கொடுக்கணுங்கிற உறுதி ஏற்கிற ஒரு நாளாக இந்த பிறந்த நாளை நம்ம பார்க்கிறோம். அதுதான் அது. சுடுகாட்டுக்கு பாதை வேணும்னு கேட்குறாங்க. ஐயா சொல்றாங்க, நான் வாழ்றவனுக்கு வழி இல்லைன்னு இருக்கேன், நீ செத்தவனுக்கு பாதை கட்டி நிற்கிறியே. கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம். இவன் பாலுக்கு சக்கரை இல்லைன்னு கேட்டு நிற்கிறான், இவன் கூழுக்கு உப்பு இல்லைன்னு கேட்குறான். முதல்ல கூழுக்கு உப்பு இல்லைன்னு கேட்குறவனுக்கு கொடுப்போம், அப்புறம் பாலுக்கு சக்கரை கொடுப்போங்கிறார். இந்த தலைவன் தான் நமக்கு தேவைப்படுது. உங்க பிள்ளைகள் வர்றோம், குடிசை இல்லை, சேரி ஊருங்கிற பாகுபாடு இல்லை, ஒழிக்கிறோம். எல்லாத்தையும் மாத்திரம். எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற பிச்சைக்கார நிலையிலிருந்து முதல்ல தன்மானத்தோடு மீள்றோம். பத்தாயிரம் கிலோமீட்டர் நதிகளை இணைத்து கொண்டு வர்றார் சந்திரபாபு நாயுடு. இங்க பிரிஞ்சிருக்கிற 4 அணியை இணைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. 2500 தடுப்பணைகள் கட்ட அவர் போராடிட்டு இருக்காரு. இவன் 3100 டாஸ்மார்க்கை திறக்க போராடிட்டு இருக்காங்க. நம்மளுங்க ஒண்ணு பெருமையா சொல்லணும், செயலில் தான் இருந்த ஆண்டதை விட எங்க ஆளுக ஆட்சி நல்லா தான் இருக்கு. அதை மறக்க கூடாது. செயலில் தான் இருந்ததை விட சிறப்பா இருக்கு எடப்பாடி ஆட்சி. அதை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனால் எங்க அளவுக்கு சிறந்த ஆட்சி நீங்க தரல. ஆனா ஜெயலலிதாவுக்கு மோசமான ஆட்சி நீங்க செய்யல, பரவாயில்ல. இது கமலஹாசன் ஐயா அவர்கள் ஊழல் நிறைஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு கோபப்படாதே. ஒரு தத்துவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்கள் மேல் சொல்லுகிற குற்றச்சாட்டு, உங்கள் மேல் வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மை இல்லை என்றால் நீங்க கோபப்பட தேவையில்லை. உங்க மேல் வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மை என்றால் நீங்க கோபப்படுற உரிமை உங்களுக்கு இல்லை. நீங்க கோபப்படுறீங்கன்னா அப்ப மேல உங்க மேல குற்றச்சாட்டு நீங்க விமர்சிக்கிறது சரின்னு ஆயிருது. ஊழல் இல்லாம இல்லையே. சத்துணவு ஆயாவுக்கும் 3 லட்சம் வாங்கிட்டு பதவி போடுறீங்க, அதை மறக்க முடியாது. நடத்துனரா இவ்வளவு, உதவி ஆய்வாளரா இவ்வளவு, காசு வாங்கிட்டு தான் போடுறீங்க. அதை அவர் சொல்றாரு. அவ்வளவு தன்மானமும் ரோசம் இருந்தா ஊழல் லஞ்சமற்ற ஒரு ஆட்சியை கொடுங்க. அதை விட்டு தேவையில்லாம கோபப்பட்டு அவரை கைது பண்ணு. எதுக்கு கைது பண்றது இல்லையா? எதுக்கு கைது பண்றதுன்னு இல்லையா? குறிப்பா பள்ளி கல்வித்துறையெல்லாம் நல்லா இயங்குது. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் எங்க புத்தகத்தை எடுத்து வச்சுதான் ஆட்சி செய்ய பாக்குறீங்க. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுன்னு நாங்க தான் அறிவிச்சோம், அதில் கொடுத்துருக்கோம். அதை நீங்க கொண்டு வரீங்க. அது காரணம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா தனியார் பள்ளிகள் நேரடியாக 12ஆம் வகுப்பு பாடத்தை 2 ஆண்டுகளையும் நடத்திடுது, மதிப்பெண்களை அதிகமாக வாங்குறதுக்கு. பொதுத்திறன் போட்டிக்கு வரும்போது 11ஆம் வகுப்புலையும் கேள்வி கேட்டுறான், அப்ப திணறிடுது. அதனால 11ஆம் வகுப்பையும் பொதுத் தேர்வா நாங்க கொண்டு வரோம். அதை நீங்க கொண்டு வர்றீங்க, பாராட்டு. வேணா புத்தகத்தை கொடுத்துறேன், முழுக்க அதை படி படிச்சு ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தேன். நீதியரசர் எங்க ஐயா கிருபாகரன் கேட்கிறாரு பாருங்க, ஏன் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் படிக்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறது இல்லை? ஏன் அமைச்சர் மக்கள்லாம் அதில் படிக்கணும், படிக்கிறதுக்கு ஏன் சட்டம் போடக்கூடாது? நான் சொன்னதுதான். நான் சட்டமா போடுவேன்றேன், அதுக்குள்ள ஒரு சட்டம் போடுங்கன்னு கேட்கிறாரு. போட்டா அவங்கள வாழ்த்துவோம், இல்லைன்னா தூத்திட்டு நாங்க போட்டுருவோம், நம்மளதான். எனவே பெருந்தலைவரின் ஆட்சியை காமராஜர் ஆட்சி நிறுவனம், காமராஜர் ஆட்சி நிறுவனம் பல பேர் பேசிட்டு வருவான். நான் கேட்டேன், காமராஜர் ஆட்சி அமைப்பதில் எங்களை விட மகிழ்ச்சி யாரும் அடைய மாட்டாங்க, ஆனா உங்கள யார் காமராஜர்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. காமராஜர் ஆட்சி என்பது தமிழ் இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சி, ஒரு தனி மனிதன ஆட்சி இல்லை, தமிழ் இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை அவருடைய பேர பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் தான் இந்த மண்ணில் நிறுவர்தான்.
நிறுவனம் ஆகச் சிறந்த ஆட்சி முறையை கொண்டு வர்றோம். இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக நின்று தூய உள்ளத்தோடு உழைக்கிறோம். எனவே அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தின் சொந்தங்கள், என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை வலிமைமிக்க அரசியல் பேராற்றலாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கால தேவை, ஒரு வரலாற்று கடமை. இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக தன்னலமற்று உழைப்போம் என்று மகத்தான பெருந்தலைவர் நமதையா காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் உங்கள் பிள்ளைகள் உறுதியேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நமதையா காமராஜருக்கு எங்களின் புகழ் வணக்கம். நன்றி. நாம் தமிழ். கட்சியில் இணைய உங்களிடம் வழங்கப்பட்ட அந்த படிவம் இருந்தால் தயவுசெய்து மேடை அருகில் வந்து கொடுத்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி மறந்து கொண்டு செல்பவர்கள் அந்த படிவத்தில் இருக்கின்ற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பன சாவி யாரை விட்டாங்க?